வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஏ பேச்சு பாட்காஸ்ட். ஸோ ஹாப்பி டு மீட் யோகேஷ் ப்ரோ. வாங்க, வெல்கம் அகெயின். சிவபிரேன் ப்ரோ வாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேரும் வச்சு தான் ஃபஸ்ட்டு எம்பிஏ பேச்சு பாட்காஸ்ட் எபிசோடு 1 போட்டது. இப்போ 10-20 எபிசோட் தாண்டி போயிடுச்சு. எங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 2000 எப்போ ப்ரோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் நம்மலாம்? 22ல எக்ஸாம் எழுதணும். 2021. ஸோ நம்ம 5 years பிஃபோர் மீட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி கேட் ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ எப்படி உட்காந்துருக்கோமோ ஃபஸ்ட்டு வாங்க ப்ரோ நம்ம சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு குவான்ட் வாங்க ப்ரோ சால்வ் பண்ணலான்னு. ஆக்சுவலாக எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்கள் அப்போ தான் வந்து 200 days ஆல் இண்டியா ட்ரிப்பு வந்து முடிச்சுட்டு பால்சு சக்ஸஸ் அகாடமி வர்றீங்க. வந்து நல்ல டேட்டோலாம் போட்டு யாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். வந்து இந்த சைடு உட்காந்துட்டு நானும் இந்த மாதிரி கேட் ப்ரிப்பேர் பண்ண போறேன் ப்ரோ. எனக்கு சீனியர் ஒருத்தர் வந்து இதை சஜஸ்ட் பண்ணாங்க. கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி டிராவல்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட். ஸோ டூரிசம் அந்த அது ரிலேட்டடான பிஸ்னஸ் எல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். அது போக வந்து ஒரு புக்குமே எழுதலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிதான். அதாவது நீங்க ஒரு பெரிய நோட்டே வச்சிருந்தீங்க, அது போக போக காமிச்சிங்க. ஆனா இனிஷியல் டேஸ்ல வந்து இதை சொல்லிதான் வந்து இன்ட்ரோவே ஆனீங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கேன், சோலோ பேக் பேக்கிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ தான் ஆரம்பிச்சிங்க. அப்படிதான் நாங்க 2 பேரும் மீட் பண்ணோம். நம்ம வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 1 month இல்ல 1.5 month இருக்கும் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சின்ன சந்துக்குள்ள கூட்டு போனாங்க. அப்போ நாங்கெல்லாம் டீ குடிச்சோம், நீங்க காஃபி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க தான் சொன்னாங்க, அண்ணனை தெரியுமா, ஆல் இண்டியா டிராவலர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, கேந்திரா வித்யாலயில படிச்சிருக்காங்க, இந்த இது அது இதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்தது. யாரு இவங்க, நம்ம அகாடமியில இப்படி ஒரு ப்ரொஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு போயிட்டு உங்கள்கிட்ட பேசும்போது தான் நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கேன்னு. அவர் சொன்ன மாதிரி இந்த பிளான்லாம் என்கிட்ட அந்த டீ கடையில வச்சு தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணும் போதும் உங்க டெக்னிக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுறது, அந்த டெக்னிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது வந்து நான் அப்பப்போ உங்ககிட்ட வந்துட்டு நான் எல்லார்ட்டையும் ஒவ்வொரு மாடியூல்ல ஆன்சர் கேட்டு வந்தாலும் உங்ககிட்டையும் கேட்டுப்பேன். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் எப்போ எடுத்தாலும் நான் உங்ககிட்டயும் வந்து நீங்க என்ன இதுல இந்த மார்க் எடுத்தீங்க அப்படின்னு வந்து கேட்பேன். அப்போ நீங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுல சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம ஹாஸ்டலுக்கு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். காலையில வந்து ஏன்னா நாங்கள் 3 பேரும் மதுரையில் படிச்சிருந்தோம். நான் நேட்டிவ் மதுரைனால நாங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இவங்க 2 பேரும் வந்து இவர் கோயம்புத்தூர், இவர் திருநெல்வேலியிலேருந்து வந்தனால மதுரையில் ஸ்டே பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இவங்க ஹாஸ்டலில் இருக்கவங்க நம்ம அப்பப்போ ஹாஸ்டல்லையும் போய் மீட் பண்ணுவோம். ஹாஸ்டல் வந்து ஒரு நாள் நம்ம சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி எப்படி நாங்கள் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் எனக்கு அதை ஷேர் பண்ணி படித்தோம். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது. அப்போ எப்படி இருந்துச்சு? இப்போ திரும்பி பார்க்கும்போது அந்த ஜேர்னிலாம் எப்படி இருக்கு? திரும்பி பார்க்கும்போது ஏதோ நேற்று நடந்த மாதிரி இருக்கு, இப்போதான் பழகின மாதிரி இருக்கு. இல்லை ப்ரோ, அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ஐயோ இந்த எக்ஸாம்லாம் நினச்சி போக முடியாதா, நம்மளாலாம் பண்ண முடியுமான்னு சொல்லி பயங்கர பயத்திலே இருப்போம். பட் இப்போ அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது, ஏன்னா வீடியோ பார்த்துருக்க நிறைய பேரும் அதே பயத்தில் தான் இருப்பாங்க இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சஜஷன் கொடுப்பீங்க? திரும்பி பார்க்கும்போது அந்த ஜேர்னி எப்படி இருக்கும்? அந்த சொல்கிற மாதிரி அந்த எக்ஸாம் டேல கிடைக்கிற அந்த சந்தோஷம், நான் கிளியர் பண்ணிட்டேங்கிற சந்தோஷத்தை விட அந்த ஜேர்னியில் கிடைக்கிற சந்தோஷமும் ப்ளஸ் அந்த காலேஜில் நம்ம அந்த ஸ்ட்ரகிளாக 2 years இருக்கிற அந்த டேஸும் தான் இட்ஸ் வெரி மெமரபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஐஏஎம்லேயே உனக்கு பிடிச்ச நாள் எது, இது நல்லா இருக்குமா, எது நல்லா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுன்னா என்னால் சொல்ல முடியாது. சீக்வன்ஸ் ஆஃப் டேஸ் இருக்கும். ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் டே போய் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ண டேஸ்லேருந்து லாஸ்ட் நாள் அழுதுட்டு வெளியே வர்ற அந்த மொமெண்ட் வர ஒவ்வொரு ஃபேஸுமே வந்து ரொம்ப மெமரபுளான மொமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒரு எம்பிஏ ஆஸ்பிரண்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் டூ ஆர் டை தான். இதை பண்ணி பார்த்து கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்தரணும் எப்படியாச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி மித்த ஐஏஎம்ஸ் எம்பிஏஸ்ங்கும் போகும்போது ஐஏஎம்ஸை தாண்டி மித்த பி ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எம்பிஏ நான் வந்து ஐஏஎம் பார்த்துறதுக்கு ஃபுல்லஸ்ட் வந்து நான் அங்கேருந்து எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஜேர்னி. ஏன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ 5 years ஆஃப் ஜேர்னி. ஏன்னா அப்போ மீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ நாங்கள் அந்த எம்பிஏ வச்சு பாட்காஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 years பிஃபோர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ வந்து ஒரு 2 yearsக்கு அப்புறம் திருப்பி வந்து மீட் பண்ணி எங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு இந்த 5 years. Day 1 நாங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து
இன்றைக்கி நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு அவங்கவுங்க இப்போ நான் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்காரு இன்டர்ன்ஷிப்லாம். ஸோ இந்த மாதிரி 3 பேர் 3 டிஃப்ரெண்ட் ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடியுமே வந்து 3 பேருமே அந்த 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸ்லயே இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா அந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ், எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்க யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு பெருசா ஐடியா கிடையாது. இன்னொருத்தவங்க சொல்லி வந்து இப்படி இருக்க ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் 2IMல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஒரு அட்டர் ஃபெயிலியர் எங்களுக்கு. சரியான அடி. ப்ராப்பர் கைடன்ஸ் நமக்கு வந்து என்னென்னா படிக்கிறது ஒன்றா இருந்தாலும் அந்த எக்ஸாம் அப்ரோச் வந்து மெயின்லி நான் கோட்டை விட என்னோடய ஃபஸ்ட். ஆமாம், நம்ம அந்த மிஸ்டேக்ஸும் சொல்லுவோம். என்னோடய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் பண்ண மேஜர் மிஸ்டேக் பார்த்திங்கன்னா இதுதான். என்னென்னா நல்லா படித்து ஹார்ட் கோராக நம்ம காலேஜ் ஸ்கூல் ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கெலாம் எப்படி படிப்போம் அந்த மாதிரி ஹார்ட் கோராக படிச்சுட்டு போயிட்டு நம்ம எக்ஸாமில் பண்ணுற அதே தான் நானும் ஆப்டிடியூட் எக்ஸாம்லாம் பண்ணியிருந்தேன். போய் எல்லா கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். தெரியலனா ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுற வரைக்கும் அதே கொஸ்டினில் இருந்து சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த கொஸ்டின் போகணும். இந்த மாதிரி நிறையா மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ணதில் எனக்கு வந்து எவ்வளோ நான் ஒரு 51% ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதியிருந்தேன். ஸோ பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் அட்டம். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் சொல்லிடுவோம், நான் பார்த்தியா கிளியர் பண்ணிவிட்டு இந்த வருஷமே போகிறேன் அப்படின்ட்டு. அவங்க மூஞ்சியெல்லாம் முழிக்கும்போது ஸோ அந்த கவலையே பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் சரி செகண்ட் இயரில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலாம், இன்னும் பெஸ்ட்டான ஒரு பிளேஸில் போவோம் அப்படின்னு தான் நாங்கள் செகண்ட் இயர் வந்து. ஏன்னா கேப் இயரும் ஆயிடுச்சு எனக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர் கேப் இயர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் கேப் இயர் போயிடக்கூடாது அப்படின்னா சரி வேறு ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படிங்கும்போது வேறு எங்கேயோ போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கேட் கோச்சிங்லேயே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலான்னு தான் நம்ம வந்து 2IMல ஜாயின் பண்ணியிருந்தோம். அது ஒரு அவங்களே வெப்சைட்லேயே இருந்துச்சு ஜாப் ஆப்ஷன். சொல்லுங்கள் 2IMல எப்படி பண்ணோம் நம்ம? ஸோ 2IMலயுமே பார்த்தீங்கன்னா அங்கே பிஜியில் ஜாயின் பண்ணி ஆக்சுவலாக அங்கேயுமே கொஞ்சம் அந்த இனிஷியல் டேஸ் நல்லா இருந்துச்சு. எங்கனால வந்து கோப்பப் பண்ண முடியல போக போக. ஸோ 2IM முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபேஸ் வந்து குஜராத்தில் நாங்கள் எல்லா 3 பேருமே வந்து மீட் பண்ணியிருந்தோம். அது டிசைன் திங்கிங்கிற ஒரு கோர்ஸ். அதை வந்து நாங்கள் ஃப்ரீலான்சிங்காக நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. எப்படின்னா ஐஏஎம் உள்ளே போகும்போதுமே ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லா இதுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதேமாரி அங்கே குஜராத் ஃபேஸ் நம்ம டிஃபிகல்ட்டி அங்கே என்னென்ன ஃபேஸ் பண்ணோம்னா எல்லாமே லாங்குவேஜாக இருக்கட்டும், லொக்காலிட்டி, பீப்புள் கூட மிங்கிள் ஆகிறதா இருக்கட்டும். ஸோ அங்கே அடித்த அடி வந்து எங்களுக்கு ஐஏஎம் வந்து ரொம்ப ஈஸியாக சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதேமாரி இதை நீங்கள் இன்ட்ரோ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஐஏஎம் சம்பல்பூரில் முடித்தேன். திருச்சி அவங்க வந்து ஐஏஎம் ராய்ப்பூர் சாரி 6ல் தான் வரும். ஆனால் என்ன ஸோ அதான் காலேஜும் 3 பேர் 3 டிஃப்ரெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணோம். அப்புறம் காலேஜ் போனோன்னே எப்படி ஃபீல் பண்ணுங்க? ஏன்னா 2 இயர்ஸ் போயிட்டு நம்ம அவ்வளோவா டச்சில் இருக்க முடியல. குஜராத்தில் லைக் ஒன்றா ஒரு 4 to 5 months ஒன்றா நம்மளே சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த எக்ஸாம் ரிசல்ட் அப்போல்லாம் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. எங்களுக்கு ரிசல்ட்டே சம்திங் May 20 என்னமோ 19 வந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் நாங்கள் ஒரு மொட்டை மாடியில் இப்படி உட்காந்துட்டு அப்புறம் நாளைக்கு ரிசல்ட் என்ன போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் இருந்தோம். அப்புறம் நான் நெக்ஸ்ட் டே அந்த பயத்துலேயே வந்து தூங்கவே இல்லை. காலைல ஒரு 4-5 மணிக்கு தான் தூங்கியிருந்தேன். அப்புறம் தலைவர் தான் எழுப்பி ப்ரோ ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு. திருச்சி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இதே வந்து கிடைச்சனால நான் அப்படியே அவனே லாக் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எவனை ஹார்ட் பிரேக் பண்ணிடாதீங்க. நாங்கெல்லாம் என்ன நினைச்சோம்னா அண்ணனுக்கு தான் ஏதாச்சும் நார்த் சைடு கிடைக்கும், சரி நாங்க வந்து சவுத் சைடு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆல் இண்டியா ட்ரிப் போயிருக்காங்க, ஸோ இவங்க வந்து வெளியே இருந்தாலும் சஸ்டெயின் பண்ணிப்பாங்க, நம்ம தான் கஷ்டம் நடந்து. இவங்களுக்கு திருச்சி கிடைச்சிருச்சு, நமக்கு வெளியே கிடைக்கிறதுங்கும் போது ரொம்ப இதா இருந்தது. அண்ணா உங்களுக்கு தானே வேற இடத்துல கிடைக்கணும், நீங்க இவங்க அதுக்குள்ள உடனே மாறிட்டாங்க. 2 ஹவர்ஸ்ல நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஆமாம், ஜஸ்ட் 2 hours வண்டியிலே எடுத்தோன்னா 2 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். ஸோ அது போக வந்து ஒரு ஆல்ரெடி MBA ஜேர்னியே டிஃபிகல்ட்டான ஜேர்னி. இதுவும் நம்ம நார்த் இந்தியா லாங்குவேஜ் தெரியாத ஊரில் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் போட்டு பார்க்கும்போது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐஎம்ங்கும்போது திருச்சியே இருந்துச்சு. பட் அந்த மாதிரி ஒரு அவ்வளோவா ப்ராப்பர் ரிசர்ச்சு எப்படி ஒரு காலேஜை ஜட்ஜ் பண்ணணும்னு நம்ம அவ்வளோ ஐடியா இல்லை. சரி இந்த மாதிரி பேசிக்காக வீட்டுக்கிட்டே இருக்குது, எதாவது அவசரம்னா கூட நம்ம வீட்டுக்கு டக்குன்னு வந்துடலாம். வேறு என்ன, அப்புறம் இதான் இருக்கிறதே MBA டிஃபிகல்ட் ஜேர்னி. நம்ம நார்த் இந்தியாவில் போய் ஹிந்தியெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்கள சமாளிச்சுட்டு வர்றது டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
அதனால நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பெஸ்ட்டான எம்பிஏ காலேஜ் தான் நமக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு பேசிக் இது தான் இருந்தது. பட் காலேஜுக்குள்ளே போயிட்டு தான் எனக்கு ஒரு என்ன ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஐஐஎம் திருச்சி வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸும் ரிசோர்ஸஸும் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்லாம் கிடைச்சது பார்த்தீங்கன்னா அங்கே காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னோடனே தே ஆல்சோ பி ப்ரௌட் ஆஃப். ஏன்னா ஒரு 10% to 15% ஆஃப் பேட்ச் தான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது ஐஐஎம் திருச்சியில் தமிழ் கவுண்ட் ஜாஸ்தி when compared to அதர் டாப் ஐஐஎம்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குனால ஒரு நல்ல ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டில் நம்ம எம்பிஏ பண்ணுறதுக்கு ஐஐஎம் திருச்சி ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் உங்கள் ராய்ப்பூர் எப்படி இருக்கு? ராய்ப்பூர் வந்து அந்த இனிஷியல் டேஸ் கொஞ்சம் அதாவது நீங்க எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து பழகுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து இனிஷியல் டேஸ்ல கொஞ்சம் இதா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த ஐஎம் என்விரான்மெண்ட்குள்ள அந்த ஒரு செட்டிங்ஸ்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த இனிஷியல் டேஸ்ல வந்து நிறைய பேருக்கு கூட நெட்வொர்க்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் கூட தான் பேசுவாங்க, மல்லு கூட தான் பேசுவாங்க. அப்படிங்கிற வந்து ஒரு பேரியர் வந்து எனக்கு அந்த இனிஷியல் டேஸ்ல தெரியல பெருசா. ஏன்னா அந்த குரூப் ஃபார்ம் ஆகுது. போக போக தான் வந்து உங்களுக்கு வந்து குரூப் ஃபார்ம் ஆகும். ஆனா அது வந்து நேச்சுரல் தான். அது முக்கால்வாசி பாத்தீங்கன்னா அது ஒரு லாங்குவேஜ் பேரியர்னு தான் சொல்லுவேன். மற்றபடி வேற எந்த பயஸ் அதனால வந்து இவங்க குரூப்பா சுத்துறாங்க அப்படிங்கிறது பெருசா நான் எதுவும் ஃபீல் பண்ணல. எனக்கு சுத்தி இருக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இனிஷியல் டேஸ்ல காலேஜே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றதோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐஸ் பிரேக்கிங் செக்ஷன் வைக்கிறதோ, ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு இனிஷியல் டேஸ்ல நீங்க எவ்வளவு பேர்த்துக்கிட்ட உங்களால நெட்வொர்க்கிங் பண்ண, அதாவது பேச முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பேசுற மாதிரி தான் அங்க இருந்துச்சு. ஸோ இனிஷியல் டேஸ் இப்படி போச்சு. அப்புறம் போக போக லேட்டரா வந்து உங்களுக்கு என்னதான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கூடயும் மிங்கிள் ஆனாலும் அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பர்சனலா ஃபீல் பண்ணுவீங்க. சில டைம் நீங்க நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், நம்ம ஒரு பர்சனலா கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், ஸோ அது வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் கூட கனெக்ட் ஆவீங்க நல்லா. ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி மற்ற ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகல நல்லா கனெக்ட் ஆவீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஜாலியா ஃபன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ் சைடு இனிஷியல் டேஸ்ல நீங்க அப்படி போற மாதிரி இருக்கும். ஆனா பெருசா உங்களுக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஒரு இது இருக்காது. மெயினாக உங்கள்கிட்ட இதை கேட்கணும்னு நினச்சேன். நம்ம 3 பேர் ஒன்றா தான் படித்தோம். நாங்கள் 2 பேர் ஒரு அட்டம் கிளியர் பண்ணி ஒன்றா போயிட்டோம். ஐயோ நம்ம கிளியர் ஆகலையும் போது ஒரு மென்டலி உங்களுக்கு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணும்போது நம்ம மட்டும் கிளியர் ஆகும் போது யூ வில் ஃபீல் சம் கைண்ட் ஆஃப் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் அப்போ எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணீங்க? நெக்ஸ்ட்டு அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா அந்த மாதிரி தான் வீடியோ பார்க்குற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது கேட்லேயே ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ வந்து அப்பப்போ வந்து பியர் குரூப்போட சேர்ந்து படிக்கிறது அந்த மாதிரி ஒரு இதை கோப் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அப்போ ஒர்க்குக்குமே போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. ஸோ அதுமே வந்து ஒரு உங்களுக்கு வந்து இதை மட்டுமே பத்தி யோசிச்சுட்டு இருக்காம வந்து நீங்க ஒர்க் போகையில வந்து உங்களுக்கு அந்த இனிஷியல் டேஸை மட்டும் நீங்க கொஞ்சம் தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது நார்மலைஸ் ஆயிரும். ஸோ அந்த ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தங்காட்டி நான் அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண விடல. அப்புறம் போக போக யோகேஸ் நீங்க இந்த மாதிரி காலில் அப்போ டச் பண்ணி எப்படி போயிட்டு இருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லல. எனக்கு அதுவே வந்து ஓகே நம்ம அடுத்த வருஷம் போயிடலாம். அண்ட் வந்து நீங்க அங்க நடக்கிற இந்த ஃபெஸ்ட் போட்டோஸ், பார்ட்டியில நடக்கிற போட்டோஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணல. நானுமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி இது பண்ணல. அது ஒரு மாதிரி நல்லா போயிடுச்சு, கோப் பண்ணி போயிடுச்சு. இனிஷியல் டேஸ்ல கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒர்க் போயிட்டு இருந்தாங்காட்டி அந்த அளவுக்கு பெருசா டிஸ்ட்ராக்ட் ஆகல. நான் ஆக்சுவலா அந்த ஃபேஸ்ல சிவபிரன் கூட இருந்தேன். ஸோ எனக்கே அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. ஐயோ நம்ம கிளியர் பண்ணிட்டோம், கூட இருக்கிறவங்க கிளியர் பண்ணலாங்கும் போது ரொம்ப இதா இருக்கும். அப்போ எனக்கு சிவபிரவீன்ட்ட ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது. நானுமே எனக்குள்ள நான் அதுக்கப்புறம் நிறைய விஷயத்துல நான் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்படின்னா லைஃப் டிசிஷன் வரும்போது நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டுப்பாரு, ஆனா டிசிஷன் அவர் தான் எடுப்பாரு. இப்போ நான் சில விஷயத்தெல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலும் நீங்களே எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு கேட்டுருவேன். இல்லை ஏதாச்சும் ஒரு டிசிஷன் வேணும்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டுனா வேற யார்ட்டாச்சும் கேட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுருவேன். ஆனா அது நம்ம பர்சனல் லைஃப்ல ஒரு இம்பாக்ட் வருதுங்கும் போது அவர் வந்து ப்ரோ இந்த சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவர் நான் டிசிஷன் எடுக்கணும், ஆனா யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்ப கான்ஃபிடென்ட். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு அவர்கிட்ட
ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ என்னதான் இதாக இருந்தாலும் பட் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் தப்பாக நெக்ஸ்ட் இயருக்கு கிளியர் பண்ணுறேன் பண்ணலை, பட் அது வந்து நான் எடுத்த டிசிஷனாக இருக்கணும். அந்த ஒரு போல்டான டிசிஷன் அவர் எடுத்தது வந்து அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி. அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படி ஒரு இது வந்து அவங்கள நம்பி ஒரு டிசிஷன் எடுக்கணும். நீங்கள் அனலைஸ் பண்ணதில் என்ன ப்ரோ, என்ன நம்ம இந்த கேட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கிடையாது, ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. நம்ம இவனை கொடுத்துக்கிட்டே இருந்தாலே ஏதோ ஒரு அட்டம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஐஎம் போயிடலாம். ஸோ அந்த ஹோப்பு கண்டிப்பாக இந்த பேசிக் விஷயம் தெரிஞ்சாலே தெரிஞ்சிடும். ஏன்னா நிறையா கவர்மெண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்னா ஒரு ஏஜ் லிமிட் இருக்கும், நிறையா கன்ஸ்டன்ட் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு அந்த மாதிரி எந்த கன்ஸ்டன்ட்டும் இல்லை. ஒன்ஸ் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுட்டு ஒரு ப்ராப்பராக மார்க்கெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரிப்பீட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 3 அட்டம்ப்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணது என்னது, எதனால் 3rd அட்டம்ப்ட் கிளிக் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் அது வந்து என்ன பண்ணணும்னே எதுவுமே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து அது வந்து பெருசாக அதில் வந்து நான் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு எதுவும் இல்லைனாலும் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் அட்டம்ப்ட்ல எனக்கு ப்ராப்பராக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, என்ன இந்த எக்ஸாம் எதெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஈவன் அந்த சிலபஸுமே வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து கரெக்டாக சென்ஸ் ஆகலை. ஸோ செகண்ட் அட்டம்ப்ட்ல என்ன பண்ணணும், எந்த ரிசோர்ஸ் எடுத்துக்கிறது, நம்ம எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோம், எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அண்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் அட்டம்ப்ட் எல்லாமே நல்லா தான் பண்ணேன். அண்ட் வந்து அந்த எக்ஸாம் டேல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ வந்து பெருசாக இதை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு செகண்ட் அட்டம்ப்ட்ல எதுவும் இல்லை. அந்த டிடே அன்னைக்கு சில விஷயம் தப்பா போயிடுச்சு அண்ட் ஸ்கோர் இல்லை. ஸோ பெருசா அதில் ஒன்றும் நான் எடுத்துக்கிட்டு கோயிங் ஃபார்வர்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்லை. அது ஸோ அது நடக்கிறது தான். அது இப்போ எனக்கு தெரிஞ்ச இப்போ என் ஃப்ரெண்டுக்குமே அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த அட்டெம்ப்ட் போயிருச்சா, உங்களுக்கு அல்டர்னேட்டிவ் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதை ஒரு பார்ட்டா சைட்ல கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். அதை விட்டு நீங்க வந்து எப்படியாச்சும் ஐஎம் போயிடணும் அப்படின்ட்டு நீங்க வந்து எல்லா இதையுமே எல்லா டைம் இதுலயே இன்வெஸ்ட் பண்ணி உள்ள போறப்போ வந்து அங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். நம்ம இதுதான் எல்லாமே அப்படின்ட்டு உள்ள வர்றப்போ வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் சிலபஸ், எக்ஸாம் கிளியர் பண்றது, அதையும் தாண்டி சில எக்ஸ்போஷர்ஸ், சில நாலேஜ், சில ஸ்கில்ஸ், சில டெசிஷன் மேக்கிங், நீங்க எந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க, எப்படி அந்த ஒரு ஜாபா இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனா இருக்கட்டும், அதை எப்படி கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்க ஐஎம்ல படிக்கல உங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல உங்களுக்கு தெரியாம அது உங்களுக்கு யூஸ் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, எக்ஸாம் தான் எல்லாமே அப்படின்ட்டு ஃபுல் எஃபர்ட் இதுல போடாம இதை வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ரொட்டீன்ல வச்சுக்கிட்டு மற்றது நீங்க விளையாடுறதா இருக்கட்டும், அல்லது நீங்க வந்து ஒர்க் போறதா இருக்கட்டும், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், இதுல எல்லாமே நீங்க ஓரளவுக்கு பேலன்ஸ்டா போகல உங்களுக்கு அங்கேயுமே கரெக்டா இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கூடாது, எக்ஸாம் தான் போகணும். நான் அதுதான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வேற எந்த எக்ஸாமுக்கும் போகல. நான் சொல்லல, அந்த ஒரு 5 இயர் பிளான்ல ஆக்சுவலாக நான் ஒரு 5 இயர் பிளான் போட்டிருந்தேன். அது முடிக்கிறதுக்கு 6 இயர் ஆயிடுச்சு, பிகாஸ் ஆஃப் கேட் எக்ஸாம் தான். ஸோ அதான் டூ மச், லைக் ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு இதை அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற போது நம்ம எல்லார்ட்டையும் இல்லை, திஸ் இஸ் ஹவ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, நெக்ஸ்ட் இயர் நான் அந்த காலேஜில் இருப்பேன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ டூ மச் ப்ரெஷரில் எக்ஸாமில் வந்து சால்வ் பண்ண, அதாவது ப்ரெஷர் இருக்க நல்லது தான் அது. அப்போனா தான் நம்ம வந்து ஐயோ நம்ம டாபிக் கவர் பண்ணல, மார்க் டெஸ்ட்லாம் எடுக்கணும், அப்படியே அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணோம். ஆனால் ப்ரெஷர் எப்போ இருக்கக்கூடாதுன்னா எக்ஸாம் எழுதும்போது ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அப்போ வந்து ஒரு ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டில் நம்ம படித்ததை நல்லா ரீகால் பண்ணிவிட்டு ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் எக்ஸாம் எழுதும்போது ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் சில பேர் வந்து இந்த மாதிரி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணும்போது ஜாலியாக இருப்பாங்க, எக்ஸாம் எழுதும்போது பயங்கர ப்ரெஷர் ஆயிடுவாங்க, அங்கே போய் சொதப்பி. இந்த மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்டும் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அதனால் செகண்ட் அட்டம்ப்ட்ல எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு, ஓகே ப்ரெஷர் எடுத்துக்கணும், இந்த வருஷம் போகணும் அப்படின்ற முடிவு எடுத்ததில் அதில் நம்ம ப்ரெஷர் எடுத்துக்கணும். எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம சில்லாக ரிலாக்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு. செகண்ட் அட்டம்ப்ட்ல நம்ம அப்படி தானே இருந்தோம், ரொம்ப நான் பயங்கர ஜாலியாக ரிலாக்ஸ்டாக எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு ரொம்பவே கேஷுவலான ஒரு இதில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இப்போது காலேஜுக்குள்ளே வந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கீங்க, நாங்கள் காலேஜே முடிச்சிட்டோம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன்னா 3 இயர்ஸ் நீங்கள் போயிட்டு நீங்களும் ஐஏஎம் போகணுன்ட்டு ஒரு ட்ரீம் வச்சுட்டு 3rd அட்டம்ப்டில் காலேஜுக்குள்ளே போயிட்டீங்க.
போன பிறகு நம்ம இவ்வளோ வருஷம் போட்ட எஃபர்ட் உண்மையிலே ஒர்த்தா இல்லை இப்படி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா இல்லை சூப்பராக இருந்துச்சா? இல்ல அதாவது இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அங்க போய் அங்க சர்வே பண்றது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இது லெவல் 1 தான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. உள்ள வந்தாதான் இன்னும் இருக்கு. சொல்லலாம். அங்க வந்து அங்க உள்ள போயிட்டீங்கன்னா நான் வந்து இனிஷியல் டைம்ல எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு, நம்ம எல்லாமே வந்து நம்ம ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் செட்டோட தான் நம்ம அங்க போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் வந்து போய் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இங்க வந்து இந்த காம்படிட்டிவ் மைண்ட் செட்டையும் தாண்டி சில விஷயம் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அண்ட் வந்து உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஷேர் பண்றதா இருக்கட்டும், ஒரு விஷயத்துல வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நீங்க யாராச்சும் ஒருத்தர்கிட்ட பேசிதான் ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நீங்க எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட பேச முடியல அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நீங்க யார்கிட்ட வந்து அதை டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அண்ட் வந்து ஒரு நான் ஃபர்ஸ்ட் இயர்ல போனோடனே யோகேஷ் வந்து எனக்கு வந்து எல்லாமே எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறது ஒரு ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லிட்டான். ஸோ அதனால வந்து அங்கிருந்து எனக்கு எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ணோம் பி ஸ்கூலில்? மேக் பண்ணுறதுக்கு நான் பிளேஸ்மெண்ட் கமிட்டில இருந்தேன். ஐயோ, அப்போ ஃப்ரெண்ட்ஸே இருந்திருக்காது. அதனால இந்த கொஸ்டின் என்கிட்ட கொஞ்சம் தப்பான கொஸ்டின். சரி, அப்போ நம்ம இதை கிளப்ஸ் அண்ட் கமிட்டி பற்றியே டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி காலேஜ் போயிட்டு கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ்ன்னு சொல்லி இருக்கும் நிறையா. இப்போ எங்கள் காலேஜில் ஒரு 25 கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கிளப்னா என்ன, கமிட்டினா என்னன்னு சொல்லிடுவோம். அதாவது இப்போ கமிட்டி அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்க வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. எங்கள் இதில் மேபி அவங்க எனக்கு தெரில, நாங்கள் சைன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டே. நாங்கள் வந்து கமிட்டிஸ்க்கு வந்து இத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ அது என்னென்னா ரூல் புக் மாதிரி வந்து கமிட்டிஸ்க்கு இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோவிங் இருக்கும். கிளப்ஸு வந்து எப்படின்னா இப்போ ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பு, ஸோ அது எப்படின்னா நான் அகடமிக் திங்ஸ், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இது வந்து கிளப்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ஆனால் ஃபினான்ஸ் அந்த மாதிரி இதுவும் வரும், பட் நாட் மோர்லி இன்டூ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு மேஜர் இதில் வராது. அது அடிஷ்னல் டு ஸ்டடீஸுங்கிற மாதிரி வரும், ஸ்டடீஸ் ஆர் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். இது வந்து கோர் டு த ஸ்டடீஸுங்கிற வரும். ஸோ கமிட்டி கிளப். இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா இனிஷியலாக எல்லாரும் இண்டக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்போம், ஃபஸ்ட்டு 10-15 days. ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 80-90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜை விட்டு போயிடலாமா, இதுக்காக தான் ஐஏஎம் வந்தோமா ஆரம்பத்திலேயே. எனக்குலாம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 daysல சரி ரைட்டு வேண்டாம் இப்படி படிக்கணுமா காலேஜில் அப்படின்னு நினச்சி நான் உங்கள்கிட்டையும் கேட்டேன். திரும்ப வெங்கடேஷ் ஒருத்தனை ஐஏஎம் நாக்பூர், ஸோ நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறேன், இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. அதுதான் எனக்கு ஒரு ஓகே, நம்ம மட்டும் ஆற வாங்கல எல்லாரும் ஆற வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஓகே. ஸோ இண்டக்ஷன்ல வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். உண்மையிலே இண்டக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த காலேஜில் வந்து என்ன அவ்வளோ தூரம் கற்றுப்போமாங்கிறது இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பஞ்சுவாலிட்டியாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த இண்டக்ஷனில் தான் கற்றுக்கிட்டோம். அப்போவே ஒரு கிளப் அண்ட் கமிட்டியை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ கிடச்சிட்டு எது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து நெக்ஸ்ட் செலெக்ஷன் ரவுண்ட்ஸ் நடக்கும் ஒவ்வொரு காலேஜஸ்க்கும், ஒவ்வொரு கிளப் அண்ட் கமிட்டிஸ். மோஸ்ட்லி கமிட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு மேபி பிளேஸ்மெண்ட் கமிட்டி தான் எல்லா காலேஜ்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் ஒவ்வொரு கமிட்டிஸாக வைப்பாங்க. அதில் உங்களுக்கு எது ப்ரியாரிட்டின்னு பார்த்துக்கிட்டு அதை எடுத்துட்டுனா திரும்ப போகும். இப்போ நான் பிளேஸ்மெண்ட் கமிட்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செலெக்ஷன் ரவுண்ட்ஸ் இருந்தது, மோர் தென் 10+ ரவுண்ட்ஸ் இருந்தது. ஸோ மோர் தென் 10 days ரவுண்ட்ஸ் போச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. நாங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கையும் மினி கடைசியில் லாஸ்ட் ரவுண்டு போயிட்டு அதில் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அகடமிக்ஸை தாண்டி கிளப் அண்ட் கமிட்டிஸும் ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். நம்மளோட பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் சரி, நம்மளோட கெரியர் பாத்துலையுமே ரொம்ப மேக் பண்ணும். ஏன்னா புக்கிஷாக சில விஷயம் படிப்போம், நிறைய பேர் ஃப்ரெஷரும் இருப்பாங்க, ஒர்க் எக்ஸும் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே எவ்வளோ பேர் பிபிஏ மட்டும் படிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியாது, மேனேஜ்மெண்ட் மட்டும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு. ஸோ ஒரு எம்பிஏ காலேஜுக்கு வரும்போது ஒரு பி ஸ்கூலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நார்மல் எம்பிஏ காலேஜுக்கும் பி ஸ்கூலுக்கு கிளப் அண்ட் கமிட்டிஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ புக்கில் என்ன, இப்போ ஒரு தியரி படிக்கிறீங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிளப் அண்ட் கமிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கே நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே இதுதான் நீங்கள் செக்ரிகேட் பண்ணும்போது நீங்கள் படித்ததை அன்னைக்கே நீங்கள் அந்த
நீங்கள் என்ன கிளப்பாக இருந்தாலும், நான் பிளேஸ்மெண்ட் கமிட்டி, அட்மிஷன் கமிட்டி எதுன்னு சொல்ல மாட்டேன், எதாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் கிளப் கமிட்டி எதாக இருந்தாலும் நீங்கள் அன்னன்னைக்கு அப்ளை பண்ணி பார்த்துருவீங்க. ஸோ தட் உங்களுக்கு தெரியும், ஓகே இது ஒரு பிஸ்னஸ். ஏன்னா ஐஏஎம் ஒரு காலேஜ் நடத்துறதே அது ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நீங்கள் உள்ளே இருந்து பார்த்துருவீங்க. ஒரு ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு டூரிசம், ஒரு இதுக்கு வெளியே போயிட்டு வர்ற ஒரு இமர்ஷன் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அதுவுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நின்று அவங்க முன்னாடி பண்ணும்போது அவங்க ஒரு பெரிய ஹியூஜ் ஆஃப் அமௌண்ட், ஒரு ஃபினான்ஸையும் ஹோல்ட் பண்ணுறாங்க, அத்தாரிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேரை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வேல்யூ. ஒரு மேஜராக இப்போ நான் நிறைய கம்பெனிஸ்ட்டை நான் பேசியிருக்கேன் பிளேஸ்மெண்ட். ஸோ அவங்க டிமாண்ட் பண்ணுறது என்னன்னா, ஒரு பி ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து he should not be interested to join operations or finance. He should be already doing that. நான் ஆல்ரெடி இந்த ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த கன்சல்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது தெரியும், நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க்குக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறது தான் பி ஸ்கூலோட டிஃபரன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ கிளப் அண்ட் கமிட்டிஸ் வந்து ரொம்ப ஒரு கீ டிஃபரன்ஷியேட்டராக இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. நீங்கள் தான் ஆண்டர்பிரினர்ஷிப் கிளப்பில் இருக்கீங்க. அந்த கிளப்பில் லைக் 1 இயராக எப்படி போச்சு? அப்புறம் ஏன் கிளப்ஸ் அண்ட் கமிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க ஜாயின் பண்ணுறது? ஸோ கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் வந்து நீங்கள் வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஏரியாஸில் கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் ஒன்று. ஸோ இப்போ கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸில் நீங்கள் எந்த கிளப்பில் இருக்கீங்களோ, கமிட்டியில் இருக்கீங்களோ, அங்கே வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அகாடமிக் டைம் போக மீதி இருக்கிற டைமில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% ஆஃப் த டைம் வந்து இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் எல்லாரும் லைக் நிறைய விஷயத்துல அக்ரி பண்ணுவீங்க, நிறைய விஷயத்துல டிஸ்அக்ரி பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒன்றா வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். அது வந்து ஒன் சைட். இன்னொன்று வந்து நீங்கள் நிறைய விஷயம் வந்து நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதுக்கு அலைன் ஆகிற மாதிரி ஒரு கிளப்ஸ் அண்ட் கமிட்டியில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அது ரிலேட்டடாக நீங்கள் என்னென்னலாம் ட்ரை பண்ணணுமோ, புதுசாக ட்ரை பண்ணணுமோ, என்னென்னலாம் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்திருக்கோ, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபீஸிபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஈசெல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ், இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், இல்லை அரல்ஸ் லைக் ஒரு கம்பெனி சிஎக்ஸ்ஓ பொசிஷனில் இருக்கிற ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணுவோம் சில விஷயத்துக்காக. ஸோ அப்ரோச் பண்ணும்போது இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டோ, பர்டிகுலர் ஆக்டிவிட்டியோ, அல்லது ஒரு பர்டிகுலர் ஐடியாஸ் வந்து அவங்க ஃபண்ட் பண்ணல, அங்கெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெளியே இருக்கலே தெரியாது. ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து, அது என்னென்ன மாதிரி இன்வாய்ஸாக இருக்குது, எப்படி வந்து நம்ம மணி வந்து காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அகடமிக்ஸை தாண்டி நீங்கள் இங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது 2 இது. ஒன்று வந்து ஒரு நல்ல பாண்டிங், இன்னொன்று வந்து ஒரு நல்ல பிளேஸ் உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், உங்களோட கியூரியாசிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. மெயின்லி வந்து இப்போ நீங்கள் காலேஜ் போயிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு தூங்கவே டைம் இருக்காது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு, நீங்கள் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க. கிளப்ஸ் அண்ட் கமிட்டி போக நீங்கள் வந்துடாதீங்க. ஸோ ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து நான் படிக்க போகிறேன், பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக ப்ளேஸ் ஆக போகிறேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து கிளப்ஸ் அண்ட் கமிட்டி மறந்துடுங்க. அகாட்ஸ் போங்க, படிங்க, வந்துடுங்க. ஓகேவா? கிளப்ஸ் அண்ட் கமிட்டி மெயினாக வந்து சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பாயிண்டருக்காண்டி தான் வந்து மெயினாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம காலேஜ் ஜாயின் பண்ண உடனே ரெஸ்யூம் பில்டிங் பார்க்கும்போது ரெஸ்யூம் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கும். ஸோ அந்த ரெஸ்யூம் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் ஒன் சச் ஆக்டிவிட்டி தான் இந்த மாதிரி கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸில் நம்ம பார்ட் ஆஃப் இருக்கிறது. ஸோ கமிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிளேஸ்மெண்ட் கமிட்டி, அப்புறம் வந்து ஹாஸ்டல் கமிட்டி, மெஸ் கமிட்டி, மீடியா ரிலேஷன் கமிட்டி, கல்ச்சுரல் கமிட்டி, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்ஸ் த்ரூ அவுட் தி இயர் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கமிட்டியில் இருக்கீங்க, நீங்கள் கமிட்டியில் ஜாயின் பண்ணுமா கிளப்பில் ஜாயின் பண்ணுமான்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டி எனக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து எங்கேஜிங்காக நான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ பெட்டர் பி பார்ட் ஆஃப் கமிட்டிஸ். ஓகே, கமிட்டிஸில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன கொரிஸ் சொல்ல நீங்கள் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் மீடியா கமிட்டினா காலேஜில் என்ன ஈவெண்ட் நடந்தாலும் நம்ம இந்த மீடியா கவரேஜ் வந்து போய் ஆகணும். ஸோ இப்போ வருஷம் பூரா எங்களுக்கு வந்து ஒர்க் ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இதே கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ப்ரீ பிளான்டு. ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து இந்தந்த ஈவெண்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த மாதம் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரீயாக இருப்பாங்க. எப்போ அந்த ஈவெண்ட் வருதோ
அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிளப்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா கமிட்டிஸில் இருக்கிறத விட கிளப்ஸில் இருக்க ஒரு 50% ஆஃப் ஒர்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிடாதீங்க. பட் ஏதோ ஒரு இதில் ஜாயின் பண்ணி ஏதோ ரெஸ்யூம் பாயிண்ட் இருக்காண்டி இருக்குன்னா இட்ஸ் பெட்டர் டு பி பார்ட் ஆஃப் கிளப்ஸ். கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் கிளப், கன்சல்டிங், ஃபைனான்ஸ், ஆப்ரேஷன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிளப்ஸ். இப்போ எங்கள் காலேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க கிளப்ஸ் வந்து ஏன்னா இந்த சேட்டலைட்டுங்கெலாம் ஒரு கிளப் இருக்குது. அதுக்கப்புறம் யுவான்னு சொல்லி அது டூரிசம் கிளப் நிறையா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு காலேஜ்லேயும் கிளப்ஸ் இருக்குது. உங்கள் காலேஜ் இந்த மாதிரி என்ன யூனிக் கிளப்ஸ் இருக்குது? எங்கள் இதில் பேண்ட் ஒன்று இந்த வருஷம் புதுசாக க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு பேண்ட் மாதிரி. ஸோ என்ன மியூசிக் வந்து அவங்க ப்ளே பண்ணாலும் வந்து ப்ளே பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்க இதுல இந்த மாதிரி யுவா அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, என்விரான்மெண்ட் வெல்ஃபேருக்காக வந்து அனிமல் வெல்ஃபேர், ஸோ அந்த மாதிரி சில கிளப்ஸ், ஈகோ கிளப், ஆனந்தம் சொல்லி ஐஎம் ஜம்முலாம் பார்த்தீங்கன்னா யோகா இந்த மாதிரி வெல்பீயிங் ரிலேட்டட் கிளப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும். இதெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும். நீங்கள் சூப்பராக அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணி சின்ன ஈவெண்ட் அப்போ மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரெஸ்யூம் பாயிண்ட்ஸ். அண்ட் வந்து இனிஷியல் டைம்ல மேபி கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ்ல கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும், அந்த ஃபோமோ இருக்கும். ஆனா கோயிங் ஃபார்வர்டு வந்து அது ஒன்றும் சில கிளப்ஸ் நீங்க இது பண்றீங்க, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். ஆனா வந்து கம்பல்சரியா நீங்க வந்து நான் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இதுல பார்ட்டா இருக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி இருக்க தேவையில்லை. இருக்கணும்னு தோணுச்சு, உங்களுக்கு டைம் இருக்கு, உங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா இருக்கலாம். இல்லைன்னா வந்து பெருசா உங்களுக்கு பெரிய லெவலில் இம்பாக்ட்லாம் பண்ணாது. இப்போ ஒன்று ரெஸ்யூம் பாயிண்ட். செகண்ட் வந்து உங்களுக்கு டைவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து கிளப்ஸ் அண்ட் கமிட்டியில் இல்லைன்னா மோஸ்ட்லி நீங்கள் யாரு கூட ஃப்ரெண்டாக இருப்பீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ரூம்மேட்ஸு, உங்கள் கிளாஸ்மேட்ஸ், உங்கள் பக்கத்தில் இருக்க ரோல் நம்பர்ஸ் யாரோ அவங்க கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. இல்லை நீங்கள் எந்த தமிழ் கேங்கோட நீங்கள் க்ளோஸாக இருப்பீங்க. இதை தவிர நீங்கள் வேறு பீப்புளோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் மிங்கிள் ஆகிறதுக்குமே வந்து இந்த கிளப்ஸ் அண்ட் கமிட்டி வந்து ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும். இப்போ நான் மீடியா கமிட்டியில் இருந்தனால எந்த ஈவெண்ட்டு எந்த கிளப் கண்டக்ட் பண்ணாலும் நம்ம வந்து போய் அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூ வில் பி இன்ட்ராக்டிங் வித் ஆல் தி கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ். டெஃபினெட்லி அந்த கிளப் கமிட்டியோட செக்ரட்டரி, ட்ரெஸரர் வந்து உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து இதை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அந்த ஷூட் போகும்போது யூ வில் ஈவென்ச்சுவலி இன்ட்ராக்ட். அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன அந்த ஒர்க் ரிலேட்டட் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஈவெண்ட் முடித்த பிறகு வந்து அவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எங்கே போனாலும் மீட் பண்ணுவாங்க. அவங்க அப்படி கேஸ் காம்படிஷன் போகும்போது அவங்க ஓகே நம்ம இவங்க கூட டீம்மேட் ஆகிடலாம்னு சொல்லி கேஸ் காம்படிஷன் போகும், நமக்கு ஒரு நல்ல டீம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் பில்ட் ஆவாங்க அவங்களுக்கு, அதுவும் ஒரு அட்வான்டேஜ். பட் இதில் என்னென்னா ஈஸியாக நம்ம போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சோன்னெல்லாம் பண்ணிட முடியாது. ஸோ வந்து ரவுண்ட்ஸ் நிறையா டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட்டு ரவுண்ட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் டீம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம என்னென்ன ரவுண்டு இருக்குன்றதை விட பிளேஸ்மெண்ட் கமிட்டியை செலக்ட் ஆனால் அந்த கேண்டிடேட்டை என்ன மேட்ரு இருக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ பிளேஸ்மெண்ட் கமிட்டியோட ஒரு மேஜர் ஒர்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ண வைக்கிறது, ப்ளஸ் கம்பெனிஸ் கூட கனெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் யூ ஷுட் பி ரெடி ஃபார் டூயிங் எவ்ரி திங். ஒரு இப்போ காலேஜ் மார்க்கெட்டிங் கரெக்டாக போகுதா அப்படின்னா தான் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எப்படி இது வருதுங்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவனுக்கு டேட்டா கிரன்ச்சிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேட்டா கிரன்ச்சிங் தெரிஞ்சால் தான் எல்லா அதர் காம்படிட்டிவ் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை அதர் காம்படிட்டிவ் ஐஎம்ஸாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்னென்ன கம்பெனிஸ் வருதுங்கிற டேட்டா எடுத்து நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ண முடியும். போஸ்டர்ஸ் போடுற போகும்போது பிளேஸ்மெண்ட் கமிட்டிக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் காலேஜில் என்ன கிளப் அண்ட் கமிட்டி இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பிளேஸ்மெண்ட்ஸை நோக்கி இருக்கணும், ஒரு மேஜராக ஒரு இது. ஸோ அகாடமிக் நீங்கள் படிக்கிறீங்கனாலும் கம்பெனிஸ் எதை டிமாண்ட் பண்ணுறாங்க அது உங்களுக்கு அலைன் ஆகிருக்கா, அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் உள்ள இருக்கா, இது எல்லா இதையுமே நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ எல்லா ரவுண்ட்லையுமே உங்களுக்கு இந்தந்த குவாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க பிக் பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா இப்போ அரௌண்ட் காலேஜில் வந்து 300 and 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 to 20 people கிட்ட தான் பிளேஸ்மெண்ட் கமிட்டியில் இருப்பாங்க. ஸோ 10 to 20 people இருக்கும் போது அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி லீடர்கிட்ட பேசுறதுக்கு அவங்களால வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து எல்லாத்தையும் எடுத்து பொட்டன்ஷியலாக போயிட்டு ஆன் த ஸ்பாட்டில் பேச முடியுமா? ஏன்னா நம்மளுக்கே தெரியாது, டக்குன்னு ஒரு கூகுள் சிஇஓ வந்து பேசலாம், இல்லை நீங்கள் யார் மீஷோவோட சிஇஓ என்ன கம்பெனி எடுத்தீங்கனாலும் அவங்ககிட்ட நம்ம டக்குன்னு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நம்ம ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு எழுதிட்டு போய் பேசுகிற மாதிரி இருக்காது. ஸோ அக்யூரேட்டாக டேட்டா தெரியணும், அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அவங்க கேட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். மேஜராக உங்களுக்கு பீப்புள் சால்விங் ஸ்கில் வந்து இருக்கணும். ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது ஆன் த ஸ்பாட்டில், ஒரு சின்ன கொஸ்டினாக கூட இருக்கலாம், அதை நீங்கள் எப்படி காலேஜுக்கும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் எப்படி டேக்கிள் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் இதில் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் அன்வான்டாக எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க டிசிப்ளின் கமிட்டி அந்த மாதிரி உங்களுக்கு ஷேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லாமே எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய அஃபிஷியலை போயிட்டு நீங்கள் மீட் பண்ணும்போது கமிட்டியில் இவங்க எல்லாரும் குரூம்டாக இருந்து இவங்க இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு லீடரை கூப்பிட்டு வரும்போது, ஒரு லீடர்ஷிப் டாக்குக்கு வரும்போதும் பிளேஸ்மெண்ட் கமிட்டி பீப்புள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி இவங்க எல்லாரும் டிசிப்ளின்டாக உட்காந்துருக்கிறது, ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ப்ராப்பராக எழுந்திரிச்சு கேட்கறது, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கண்ட்ரோலில் வரணும். ஸோ பியர் இப்போ நானே உங்கள் பேட்சில் இருக்கேன், இப்போ நான் சொல்கிறது நீங்கள் எப்படி டிசிப்ளின்டாக நீ என்ன சொல்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காக கொஞ்ச நாள் வந்து பக்கத்தில் ரொம்ப பழகாமல் கொஞ்சம் டைவர்ட்டடாக இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அது வந்து நார்மலாக தெரிஞ்சிடும். ஓகே, கிளப் கமிட்டி ஒர்க்கு தனி, பர்சனல் லைஃப் தனி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சதுக்கப்புறம் they'll be in நார்மல் மோட். உங்களுக்கு உங்கள் கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸில் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஒருத்தன் செலக்ட் ஆனோன்னா அவங்க பேசிக்காக என்னென்ன எதிர்பார்ப்பாங்க? ஸோ இங்கே வந்து அவங்ககிட்ட வந்து இப்போ ஒரு 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 யாராச்சும் ஒருத்தரை மீட் பண்ண போகிறாங்க, அல்லது வந்து யாராச்சும் ஒரு சேம் யோகேஷ் சொன்ன மாதிரி யாராச்சும் ஒருத்தரை பார்க்குறாங்க, ஒரு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களோட இனிஷியல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு, அந்த இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு பார்ப்பாங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு அதாவது ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை, அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைன் இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கா, என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அந்த கிளப் அதாவது கிளப் எதுக்காக இருக்கு, அந்த கிளப் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. செகண்ட் வந்து நீங்கள் வந்து கமிட்மெண்ட் காட்டுறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 பேர் எடுக்கிறீங்க, அதை வச்சு நீங்கள் காலேஜில் ஒரு ஃபண்டிங் வாங்குவீங்க. ஸோ அந்த ஃபண்டிங் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அந்த ஃபண்டிங் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது காலேஜுக்குமே வந்து இப்போ நாங்கள் சீனியராக இருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நாங்களும் அதை தான் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபண்டிங் வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து இவங்க கொடுக்குற கமிட்மெண்ட்டை வச்சு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியுமா, எவ்வளோ கமிட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த 3 விஷயம் தான் பார்ப்போம் பெருசாக. நீங்கள் இந்த எப்படி சூஸ் பண்ணீங்கன்னா சொன்ன மாதிரி 20-25+ கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இருக்கு, நீங்கள் வந்து பர்டிகுலராக இதுதான் போகணும்னு சொல்லி சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணீங்களா இல்லை எப்படி? இல்லை, அது இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல வந்து ஃபார்ம் ஃபில் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த என்னென்ன கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸும் அவங்களோட கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் அல்லது வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸை வச்சு எவாலுவேட் பண்ணி கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் எதை விஷயம் பண்ணி உள்ளே போனீங்க, இதான் டிப்ஸ் ட்ரிக்ஸ்? நான் எப்படி போனேங்கிறது நான் ஆக்சுவலா இப்போ ரிவீல் பண்ணக்கூடாது. ஆமா, நீங்க சொல்லுங்க. நீங்க போனா ஆக்சுவலா நான் வந்து இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கனால வந்து ஆக்சுவலி நம்ம ராய்ப்பூர்ல வந்து இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு வந்து சீனியர் ஜூனியர் இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு பயாஸை கிரியேட் பண்ணிடும் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அப்போ எல்லாரும் ஒரே கிளப்ஸுக்கு போகணும்னு பார்ப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு நான் எதுவும் அதை பத்தி பேசக்கூடாது. ஆனால் மேலோட்டமா நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். சரி, நீங்க ப்ரோ, நீங்க போனா இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் டீம் தான் போகணும்னு டிசைட் பண்ணி போனீங்களா? எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லா கிளப் அண்ட் கமிட்டிஸ் அவங்களோட ஒர்க்கு, அவங்க பண்ற அந்த ஈவெண்ட்ஸ் அது எல்லாமே பார்த்தேன். அப்போ எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து பிளேஸ்மெண்ட் கமிட்டி பண்ணுற ஈவெண்ட்ஸு, அவங்க பண்ணுற இன்ட்ராக்ஷனு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அது எல்லாருமே அவங்கள பார்த்து நாங்கள் ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டாக ரொம்ப பயந்தோம். ஸோ அந்த ஒரு இது பொசிஷனில் நம்மளும் இருக்கணும் அப்படின்னா நம்மளே அதுக்கு க்ரூம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு இனிஷியல் அட்ராக்ஷன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே போகும்போதுமே நான் இது வரைக்கும் ஆச்சும் ஒரு நாள் கூட ரிக்ரெட் பண்ணது கிடையாது, ஏன்டா அந்த கமிட்டிக்கு வந்தோங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ இருக்கு உள்ள நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு. அது வந்து ஈச் பர்சன், இப்போ உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னா அது வந்து வேற விஷயம். பட் என்ன பொறுத்தளவில் வந்து அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது, என்ன செல்ஃபாக க்ரூம் பண்ணிக்கிறதுக்கும். என்னெல்லாம் நினச்சி போனனோ, நான் இப்போ எனக்கு ஆன் த ஸ்பாட்டில் விட்டிங்கன்னா நான் ஒரு லெவலுக்கு தான் பேசுவேன். ஆனால் இப்போ என்ன பெரிய அஃபிஷியல்ஸ் வந்தாலும் யார் வந்தாலுமே எனக்கு பயப்படாமல் எனக்கு வந்து பேச தெரியும். அது வந்து நான் அங்கே நிறைய ட்ரெயின் ஆகிக்கிட்டேன் அதுக்கப்புறம்.
ஸோ அதுவாக இருக்கட்டும், திரும்ப ஒரு டேட்டா ஹேண்டிலிங், ஒரு கிரன்ச் ஆஃப் டேட்டாஸ் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதை கிரன்ச் பண்ணி எடுத்து ஒரு இதுக்கு இந்த சொல்யூஷன் தான் சொல்கிறதுமே வந்து நான் கிளாஸில் படித்ததெல்லாம் அங்கே அப்ளை பண்ணி நான் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இனிஷியலாக இருந்தது என்னென்னா, அந்த ஒரு சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்கிறத பார்த்து எனக்கு பிடிச்சி தான் நான் உள்ளே போனேன். நான் அதான் எனக்கு ஆல்ரெடி இந்த யூடியூப் வீடியோலாம் போட்டுட்ருக்கனால யூஸ்வலி இந்த கிளப்ஸ் அண்ட் கமிட்டினாலே நிறைய வெர்டிக்கல் இருக்கும்ல, ஒவ்வொரு வெர்டிக்கல் அப்படின்னு. ஸோ இப்போ எந்த கிளப்ஸ் அண்ட் கமிட்டி எடுத்தாலும் மோஸ்ட்லி இந்த மீடியா வெர்டிக்கல்னு இருக்கும், இல்லைனா ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, இல்லைனா சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு வெர்டிக்கல் இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி வெர்டிக்கல் எல்லாமே ரொம்ப அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னென்னா, எந்த ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டால் எந்த கிளப் வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ அப்படி ரொம்ப ஹாப்பனிங்காக எல்லோரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஜாலியாக இருக்க மாதிரி கிளப்ஸ் பார்க்கும்போது இந்த மீடியா ரிலேஷன் கிளப் வந்து ஐஏஎம் திருச்சி வந்து ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு கிளப்பாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் நானும் லாங் டர்மாக யோசித்து பார்த்தேன், சரி நம்ம வந்து ஏன்னா நெட்வொர்க்கிங் வைஸ் பார்க்கும்போது இந்த மீடியா ரிலேஷன் கமிட்டியில் இருந்தோம். இல்லை 2 கமிட்டி தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன், எதர் மீடியா ரிலேஷன் ஆர் அலுமினி அப்படின்னு. அலுமினி சூஸ் பண்ணால் கூட யூ கேன் நெட்வொர்க் வித் லாட் ஆஃப் பீப்புள். நம்ம பேட்ச்மேட்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷமாக நம்ம காலேஜ் இருக்கோ எல்லா பேட்ச்மேட்ஸோடையும் உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ண இந்த சிட்டி மீட்ஸு நிறையா ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு எப்போயுமே இந்த நெட்வொர்க்கிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்னால அப்போது நான் டிசைட் பண்ணியிருந்தேன் என்ன மீடியாவா அலுமினியா அப்படின்னு சொல்லி 2க்கும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது போக வந்து என்னென்னா அங்கே நிறையா பேர் காம்படிஷன் இருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், காலேஜ் ஜாயின் பண்ண டே 1லேருந்தே நான் ஆல்ரெடி யூடியூப் சேனல் இருக்கேன், என் பாட்டு இஷ்டத்துக்கு வீடியோ எடுத்து சேனலில் போட ஆரம்பிச்சிட்டேன். டே 1 ஃபஸ்ட்டு டே ஐஏஎம் திருச்சி போகிறோம். டே 1 ஐஏஎம் திருச்சி என்ன கேம்பஸ் விலாகு. காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா அந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி காலேஜ் ரீச் அவுட் பண்ணுறதுனே தெரியல, எப்படி கரெக்டாக, ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து வராங்க, எப்படி ஐஏஎம் திருச்சி பெஸ்ட்டாக ரீச் அவுட் பண்ணு. ஸோ ஓகே நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு, ஹவு டு ரீச் ஐஏஎம் திருச்சி. அதுதான் ஐஏஎம் திருச்சி போதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அதை போட்டு நான் குரூப்பில் சென்ட் பண்ணியிருந்தேன். இது எப்போது காலேஜ்லாம் இப்போது June 20 ஸ்டார்ட் ஆச்சுன்னா June மந்த்தே க்ரியேட் பண்ணிட்டாங்க பிகினிங். அப்போயே குரூப்பில் அதை போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்து என் ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டானுங்க. காலேஜுக்கு போகல ஃபஸ்ட் டே, அப்போது அவங்களே வந்து பேச ஆரம்பிச்சாடி அவன் வீடியோ பார்த்தேன் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த பிகினிங்கே ஒரு ஹைப்பு கிடைச்சிருக்கு எல்லாருக்கும். ஓகே நம்மளை பார்த்து தெரிகிறாங்க, ஏன்னா நான் பேசாமலே அவங்களே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களா, அதுவே ஒரு நல்ல சைனாக இருந்துச்சு. நம்ம இதை விடக்கூடாது, கேன் ஜஸ்ட் கீப் ஆன் டூயிங் இட் அப்படின்ட்டு. காலேஜ் ஜாயின் பண்ணோடனே ஏன் 2 பேர் வந்திருந்தாங்க, ஒருத்தன் குஜராத்லேருந்து, இன்னொருத்தன் பூனேலேருந்து. அவங்களும் எனக்கு வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாங்க. சரி நான் தனியாக போய் எடுக்கிறதா பயந்துக்கிட்டு இருந்தேன். 2 பேர் அவையிலே வர்றேன்றாங்க, கூப்பிட்டு போய் எடுத்துருவோம் அப்படின்ட்டு. சரி நம்மளும் அப்படியே காலேஜும் சுற்றி போவோன்ட்டு கோபுரம் எடுத்துகிட்டு என்னென்ன எங்கெங்கே இருக்கோ எல்லாமே எடுத்து கொலாஜ் பண்ணி வீடியோ போட்டோம். அதை போட்டு குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது காலேஜ் ஃபஸ்ட்டு டே. ஸோ அது வந்து போட்ட உடனே ஒரு நல்ல ஒரு ரீச். எங்கள் காலேஜில் ஒரு 1500 பேர் இருப்பாங்கன்னா அந்த வீடியோ போட்ட நெக்ஸ்ட் டே ஒரு 2000 பேர் பார்த்துட்டானுங்க காலேஜ் ஃபுல்லாகவே. அதில் என்னென்னா ஒரே ஒரு சின்ன ஒரு கிளிப்பு ஒன்று வந்து காலேஜுக்கு பிடிக்கல. ஒரு சில இடத்துலாம் போய் நம்ம எடுக்க கூட நமக்கு தெரியாது, இல்லை ரேண்டமாக எல்லா இடத்துலையும் போய் எடுத்து போட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து அந்த பேட்ச் மீட் வச்சானுங்க. நீங்கள் பேட்ச் மீட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும் கரெக்டாக, அது பேட்ச் மீட் பற்றி சொல்கிறீங்க. ஸோ பேட்ச் மீட்னா நீங்கள் நம்ம இது மட்டுமா இல்லை சீனியர் ஜூனியர் இன்ட்ராக்ஷன்? அந்த நார்மலாக காலேஜில் வந்து காலேஜ் நம்ம ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண உடனே பேட்ச் மீட்ஸ் வைப்பாங்க. மோஸ்ட்லி பிளேஸ்மெண்ட் டீம் வந்து பேட்ச் மீட்ஸ் வைக்கும். அப்போ நீங்கள் போகும்போது ஒரு பயம் இருக்கும்ல, ஏன் அது பயம்? பேட்ச் மீட்னா என்ன ஃபஸ்ட்டு? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சிவபிரியன்னு சொல்லியிருந்தாரு, ஃபோட்டோஸு அந்த கல்ச்சரல் ஈவெண்ட்டு இதெல்லாம் பார்த்து ஒரு ஃபன்னாக 2 வருஷம் நான் ஜாலியாக வரேன் அப்படிங்கிற ஒரு இதில் வருவாங்க. ஆனால் வந்த ஒரு 1 வீக்லேயே என்னென்னா இண்டஸ்ட்ரி லீடர்ஸும் ஒரு ஃபேக்கல்ட்டிஸும் வருவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த இன்ட்ராக்ஷன் எதுக்கு அப்படின்னா, அந்த ஃபேக்கல்ட்டிஸ் அவங்கள்ட்டலாம் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிறதா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நீங்கள் ஃபன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டான இடம் இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு கமிட்டி இல்லை நீங்கள் ஒரு அகாடமிக் சிட்டிங்கில் உட்காடுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக இப்படி இருக்கணும், அந்த டிஃபரன்சியேஷனை காட்டுறதுக்கு வந்து அந்த மீட்டை வந்து வச்சு புரிய வச்சுருவாங்க. இது வந்து அந்த இது முடிஞ்சு போனதுக்கு அப்புறமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் இந்த ஒரு டான்ஸ் கமிட்டியா, ஒரு கிளப்பு டான்ஸ் கிளப்போ ஒரு ஃபைன் ஆர்ட் கிளப்போ இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பாட்டு போடுவாங்க, எல்லாரும் டான்ஸ் பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஆனால்
அந்த ஒரு ஃபார்மல் சிட்டிங்ல ஃபார்மலா இருக்கணும், முடிச்சதுக்கு அப்புறம் இதா இருக்கணுங்கிற அந்த ஒரு இதை காட்டுறதுக்காண்டி தான் பேட்ச் மீட் வந்து இதா இருந்தது. ஸோ எனக்கு அந்த பேட்ச்மேட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 1 or 2 பேட்ச்மேட்ஸ் எப்படி எங்கள் காலேஜில் போச்சுன்னா, இது வரைக்கும் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணதுலேருந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. லைக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ரேண்டம் டாக்ஸ் விடுறதா இருக்கட்டும், எவனாவது ஏதாவது ஒன்று பேசுவான் காலேஜை பற்றி அது இதுன்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக் ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ்லேருந்து அந்த பேட்ச்மேட் முந்தின நாள் காலைல வரைக்கும் மீட்டிங் முந்தானி வர்ற வரைக்கும் என்ன மெசேஜ் போய் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பானுங்க. கரெக்டாக டார்கெட் பண்ணி நீ எந்திரி, நீ தான் இதை பண்ண, ஏன் பண்ண கேளு அப்படின்ட்டு ஒரு 200-300 பேர் முன்னாடி கேட்கும்போது ஒரு மாதிரி சரியான ஒரு பீதியாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஐ மீன் லக்கிலி எனக்கு கூப்பிடல, பட் வந்து அந்த வீடியோவில் இந்த மொமெண்ட் பற்றி சொன்னாங்க. ஸோ சொன்ன உடனே நான் ஃபர்ஸ்ட் ரோவில் வேறு உட்காந்துருக்கேன். ஆஹா பிடிச்சி செஞ்சுருவாங்க இந்த மாதிரி ஆகும் தெரியாதுல்ல. சரி ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம சரி சீரியஸாக கவனிப்போம், பேட்ச் அதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் மீட் நடக்குது. அதனால் உண்மையிலே அதுக்கு முன்னாடி இன்குபேஷன்னா அந்த இண்டக்ஷன் வீக் தான் போயிட்டு இருந்துச்சா, சரி அதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அந்த மாதிரி இதுவும் ஒரு சீரியஸாக நம்ம சீனியரே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால் செய்ன்னு நின்றுட்டானுங்க. ஸோ அந்த டாக் விட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்காதவங்கலாம் திரும்பி போய் வீடியோ பார்த்து ஸோ அந்த மாதிரி போயிடுச்சா. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல, வீடியோ வாஸ் குட், அந்த ஒரு கிளிப் மட்டும் எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அப்போ இன்னும் கிளப்ஸ் அண்ட் கமிட்டி செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகலை. பட்டு நமக்கு வந்து போர் அடிக்கும். அப்போ புரியுமில்ல, கிளாஸும் அப்போ ஸ்டார்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து சும்மா தான் இருப்போம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆன பிறகும் அவ்வளோவா இருக்காது, என்ன அக்கேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம கேஸ் ஸ்டடீஸ் படிப்போம், கிளாஸ் போவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருப்போம். ஃபஸ்ட்டு அந்த கிளப்ஸ் அண்ட் கமிட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, டெட்டெக்ஸு. அப்போ தான் வந்து ஐஎம் திருச்சி வந்து ஃபஸ்ட்டு கிரிக்கெட் கிரவுண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஓப்பனிங் செரிமனி ஆஃப் தி கிரிக்கெட் கிரவுண்ட். ஸோ இந்த டெட்டெக்ஸ் வீடியோலாம் எடுத்து என் சேனலில் போட்டு டெட்டெக்ஸுக்கு கொலாபரேஷன் ரெக்வஸ்ட் கொடுக்குறது. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் கிரவுண்ட் லான்ச்சிங் போய் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருந்தாருங்க, நானும் எடுக்கிறேன் பாரு அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு என் இதில் போட்டிருந்தேன். போட்டு அப்லோட் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல, தடவுடலாம் ஒரு 75K வியூஸ் போயிடுச்சு. வியூஸ் போனோடனே ஸ்போர்ட்ஸ் காமுக்கும் கொலாபரேஷன் கொடுத்து அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 75K போனோடனே அவங்க அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு 5-6 வருஷமாக பேஜ் மெயின்டைன் பண்ணாங்க. 75K ரீச் யாருமே போனதில்லை. நான் சும்மா அவங்களும் வீடியோ எடுத்து போட்டிருக்கானுங்க, அதுவும் ரீச் ஆகலை. நான் போட்டோன்னே ரீச் ஆனவொடனே அவங்களே மிரண்டானுங்க. அதுக்கு அடுத்த வீக் தான் இந்த செலெக்ஷன் வீக்கு. ஸோ அப்போது நானும் மீடியா ரிலேஷன் நான் முன்னாடி இந்த போனால் அலுமினியா ஒரு மீடியா ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி என்ன இப்போ நம்ம வந்து போய் என்னாலே செலக்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் ஆகிட்டோம். ஸோ சும்மா ஃபார்மாலிட்டியும் அவன் கேட்குற ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் பட் அப்போயும் ப்ராப்பராக பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த அப்போது நிறைய பேர் வந்து ஏஐலாம் இப்போ யூஸ் பண்ணல. எங்களுக்கு வந்து டிசைனிங் எடிட்டிங்னால எல்லாத்துக்கும் நான் ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தேன். ஸோ இந்த இன்ஷாட் ப்ரோ அப்புறம் கேன்வா ப்ரோலாம் வச்சதுனால ஈஸியாக டிசைனிங் எல்லாமே போட்டு பக்காவாக கொடுத்துட்டேன். ஸோ ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நான் 2 கம்பெனிலையும் செலக்ட் ஆகிட்டேன். 2 பேர் வந்து கூப்பிட்டு, தம்பி நீ வந்து இதுலேயும் செலக்ட் ஆகிருக்க, அதுலேயும் செலக்ட் ஆகிருக்கு, எதில் போகணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்புறம் யோசிச்சுட்டு மீடியா ரிலேஷனே போயிடுவோம் அப்படின்ட்டு நான் அப்புறம் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன்னா எனக்கு இந்த இது புரிஞ்சா, நான் வந்து மேபி அந்த இன்டர்வியூ ரவுண்டில் சொதப்பி இருந்தால் கூட நான் முன்னாடியே வந்து சும்மா இருக்க டயத்துலேயே எனக்கு இந்த கிளப்ஸ் அண்ட் கம்பெனி தான் போகணும் நான் எஃபர்ட் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து முன்னாடியே நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. இப்போ என் கூட நாங்கள் ஐஎம் திருச்சியில் ஒரு பாட்காஸ்ட் போட்டிருப்போம். அதில் ஒருத்தனை என்ன பண்ணியிருக்கான், 20 கிளப்ஸ் அண்ட் கமிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கான். எதுலையா ஒரு இதில் செலக்ட் ஆகிடுவோன்னு. இல்லை இப்போ நீங்கள் சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் கமிட்டி தான் இதாகும் அந்த வருஷம். மேபி நெக்ஸ்ட் இயர்ஸ் தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடியே கிளாஸில் டெம்பரவரி சிஆர்ஸ்க்கு தனியாக இன்டர்வியூ வச்சு சிஆர்ஸ் அது வந்து அட்மிஷன் அகடமிக் கமிட்டி வந்து எடுத்துருவாங்க. ஸோ அது பியர் ப்ரெஷராக இல்லை ஃபஸ்ட்டு காலேஜ் போனோன்னே நல்லா படிக்கணும், எதுனாலும் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் போயிட்டேன், அந்த இன்டர்வியூ உட்காந்து எனக்கு அதுவுமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 1 வீக் நான் சிஆராக இருந்தேன், கிளாஸ் சிஆர் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து 1 வீக் எல்லாமே போச்சு. ப்ளஸ் பிளேஸ்காமும் அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ நான் எய்தர் இதை ரிசைன் பண்ணிட்டு நாங்கள் போகணும். ஸோ அதுக்கும் நான் கொடுத்து நடுவில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த 2 கமிட்டியும் ப்ராப்ளம் வந்த மாதிரி எனக்கு சிஆருக்கும் இதுக்கும் வந்தது. ஸோ அட்மிஷன் கமிட்டி
அகாடமிக் கமிட்டிக்கும் பிளேஸ்மெண்ட் கமிட்டிக்கும். ஸோ நான் ஆப்வியஸாக பிளேஸ்மெண்ட் கமிட்டி எனக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸுங்கிறதால நான் போயிட்டேன். சொன்ன மாதிரி நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி லைக் பெஸ்ட் டெசிஷன் நான் எடுத்து வந்து இந்த மீடியா ரிலேஷன் கமிட்டியில் இருந்தது தான். ஸோ அதனால தான் எனக்கு ப்ரொஃபஸர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண சான்சஸ் கிடச்சிச்சு. நான் வந்து நிறையா எம்பிஏ தமிழ் சேனல்லே நிறையா ப்ரொஃபஸர்ஸை பாட்காஸ்ட் எடுத்து போட்டிருப்பேன். அதெல்லாம் ஏன்னா மீடியா ரிலேஷன் டீமில் இருக்காங்கல்ல, காலேஜோட பேஜுக்கு இந்த நான் வந்து எங்கள் ஐஎம் திருச்சியோட பிஹெச்டி ப்ரோக்ராம் ப்ரொமோஷன் ஹெட்டாக இருந்தேன். அப்புறம் எங்கள் ஐஎம் திருச்சி சென்னை கேம்பஸில் வீக்கெண்ட் எம்பி அதுக்கும் ப்ரொமோஷன் ஹெட்டாக இருந்தேன். ஸோ அதுக்கு ப்ரொமோஷன் ஹெட்னா நம்ம அதுக்கு ப்ராப்பராக கண்டென்ட் பிளான் பண்ணோம், எப்படி நம்ம ப்ரொமோஷன் பண்ணோம், யாரெல்லாம் நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக ப்ரோக்ராமோட சேர்பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்கள நம்ம இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளானிங்லாம் பண்ணனால அவங்க மல்டிபிள் நம்ம ப்ரொஃபஸர்ஸோட மேக்ஸிமம் எதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுவோம், சார் கொஞ்சம் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, மேக்ஸிமம் அதுக்கு தான் இது பண்ணுவோம். இல்லை ஏதாவது ஒரு அட்டண்டன்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நம்ம சைடு ஏதாவது தப்பாகிட்டு அப்போனா தான் ப்ரொஃபஸர் ரீச் பண்ணுவோம். பட் நான் இந்த கிளப்சன் கம்பெனியில் இருக்கனால என்கிட்ட நிறையா விஷயம் அவங்களால ஓப்பனாக பேச முடிஞ்சு, இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எம்பிஏ தமிழுக்கும் சரி என் லைஃப்பில் என்ன கேட்டாலுமே தே ஆர் லைக் குட் மென்டார்ஸாக இருக்காங்க. ஸோ மோர் தென் நான் தான் சொல்லுவேன், காலேஜில் நம்ம ஒரு சீனியர் கூட க்ளோஸ் ஒரு மென்டார் இருக்க விட நமக்கு ஒரு ப்ரொஃபஸரே நமக்கு மென்டராக வந்தாங்கன்னா நம்ம லைஃப்பை வந்து கவலையே பட தேவையில்லை. அவங்களே வந்து மோஸ்ட்டாக எல்லா ஆப்ஷன்ஸையும் வச்சுருவாங்க, இது பண்ணால் இப்படி ஆகும், உனக்கு என்ன வேணுமோ நீ சூஸ் பண்ணிங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜஸ் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டீமில் இருந்தாலும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருந்துச்சு? நான் சொன்ன மாதிரி டேரெக்டாக இப்போ வர்ற கம்பெனிஸ் ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட் டைம் இன்ட்ராக்ஷன் வந்து இன்டர்வியூவில் போய் பேசுவீங்க, ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெலிகாலிங்லேயே பேசியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் டாக்கிங் டு அ நியூ பர்சன் ஆர் ஹையர் அத்தாரிட்டி கிட்ட வந்து அந்த ஃபியர் பேரியர் வந்து எங்களுக்கு போயிடும். ஸோ யாராக வேணா இருக்கட்டும், வேணா வரப்போ போகிறது ஹெச்ஆர், ஆனால் நாங்கள் பேசியிருக்கிறது வந்து சிஇஓ கிட்டேயோ இல்லை சிஹெச்ஆர்ஓ கிட்டேயோ பேசியிருக்கோம். ஸோ அந்த பேரியர் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டே கட் ஆகிரும். ரெண்டாவது டேட்டா, ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை கம்பெனி என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நீங்கள் எத்தனை கம்பெனி அப்ளை பண்ணியிருப்பீங்க, எல்லா ஜேடியும் எவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க, பார்த்து ப்ரிப்பேர் ஆகி போகிறீங்க. நாங்கள் ஜேடிஸை வந்து ஒவ்வொரு ஜேடியும் வரும்போது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியும், இன்ஃபர்மேஷன் தெரியும் போது நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இந்த ஜேடி இதை டிமாண்ட் பண்ணுதுங்கிறத வந்து இப்போ எனக்கு அந்த ஜேடி வந்து ரிலேட்டபிளாகவே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் அந்த ஜேடியை அட்லீஸ்ட் ஒரு 10 times ஆச்சு கோ த்ரூ பண்ணியிருப்பேன். வர்ற எல்லா ஜேடியுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கொடுக்குற அந்த ஜேடியை வந்து எல்லாத்தையுமே அதனால ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி மார்க்கெட். ஒரு பிளேஸ்மெண்ட் கமிட்டியில் இருந்தீங்கன்னா எனக்கு என்ன தேவை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து பிளேஸ்மெண்ட் கமிட்டியில் இருக்கும்போது எனக்கு அது கிடைச்சது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கமிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு இதாக இருந்ததுன்னா, நான் ஓப்பன் டு எவ்ரி டொமைனாக இருந்தேன். ஆப்ரேஷன்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஈவன் ஹெச்ஆர் கூட ஃபினான்ஸ், எல்லா இதுக்குமே எனக்கு ஏன்னா ஒரு நீஷே இல்லை. மெக்கானிக்கல் முடிச்சிருக்கோம், ஸோ எனக்கு எதுனாலும் ஓகே, மார்க்கெட்டிங்னாலும் ஓகே, ஆப்ரேஷன் வந்து நேச்சுரல் சாய்ஸ் மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு ஃபினான்ஸும் ஓகே, ஹெச்ஆரும் ஓகே, கன்சல்ட்டிங்கும் ஓகே, இப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு எல்லா இதை பற்றியும் தெரியணுங்கிறதே எனக்கு கமிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எல்லா இதுவும் எப்படி ரன் ஆகுது. நான் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கப்புறம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணேன். ஒவ்வொரு டொமைனும் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஜேடிஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கம்பெனி என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன கம்பெனிஸ் வருது, அதெல்லாம் எப்படி செக்டார் வைஸ் பிரிக்கிறாங்க. ஸோ இதை பற்றிலாம் ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் எனக்கு இன்டைரக்டாக எனக்கு ஹெல்ப் ஆச்சு. டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணலை நான். இது வந்து எனக்கு பர்டிகுலராக செல்ஃபிஷாக எனக்கு இது யூஸ் ஆச்சுங்கிறத விட எனக்கு யூஸ் ஆனதால அது கமிட்டியில் யூஸ் ஆகி எல்லாருக்குமே அது யூஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு இதுதான். இப்போ எனக்குன்னா என் காலேஜ் ஸ்ட்ரென்த் எனக்கு என்னன்னு தெரியும், எல்லாரோட மேஜராக எதுக்கு இப்போ எல்லாருமே இப்போ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம காலேஜுக்கு என்னென்ன ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ரிலேட்டடாக வருதுங்கிறது தெரியும், அவங்களுக்கு நான் எப்படி பிச் பண்ணணும் அந்த ஒரு ரூட்டும் தெரிஞ்சதால ஸோ என்னையும் அதில் நான் ப்ளேஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். எனக்கு கிடைச்சது பிளேஸ்மெண்ட் கமிட்டியில் இருந்து இந்த விஷயம் தான். காலேஜ் முடிச்சிட்டோம்னா ஹெச்ஆர் கூடலாம் டச்சில் தான் இருப்பீங்களா எப்படி? அது வந்து நம்மளோட பர்சனல் கனெக்டை பொறுத்து தான். இப்போ ஏன்னா இப்போ நான் முடிச்சு வந்துட்டேன், ஆனால் இப்போயுமே எனக்கு கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பிளேஸ்மெண்ட் கமிட்டி நம்ம ப்ரௌசர் போட்டிருப்போம். ஸோ புதுசாக சில ஹெச்ஆர்ஸுமே கால் பண்ணுவாங்க, பழைய ஹெச்ஆர்ஸுமே சில பேர் வந்து எப்படி இப்போ இருக்கிற கரண்ட் பிளேஸ்மெண்ட் டீம் கூட கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. சில பேர் மென்டராகவே நீங்கள் சொல்ல மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் டீமில் இருந்ததால உங்களுக்கு சில ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட பேசிப்பேன். நாங்கள் மோஸ்ட்லி வந்து கம்பெனிஸ் கிட்ட பேசியிருந்தாலும் எங்களுக்கு அவங்க வந்து மென்டராக வந்துருவாங்க சில நேரம். ஸோ எனக்கெல்லாம் இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது. அனன்யா கௌஷி அப்படிங்கிறவங்க வந்து ஐபிஎம்ல இருந்தாங்க.
ஸோ அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டு காலேஜுக்கு இன்வைட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அவர் என்கிட்டே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே வச்சு என்கிட்ட பேசினாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பிளேஸ்மெண்ட்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக்ஸ், அவர் பர்சனலாகவே நிறைய கைட் பண்ணார். ஸோ இந்த விஷயத்த, இந்த ப்ராப்ளத்தை இப்படி டேக்கிள் பண்ணணும். நீங்கள் கூட சொன்னீங்க கேஸ் காம்படிஷன் தான் இப்படி. ஸோ எனக்கு அதுலேயுமே நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ நான் அதை ஃபேக்கல்ட்டிஸ்லையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மார்க்கெட்டில் இருந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்து நான் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் தெரிஞ்சவரை அவங்க தான். ஸோ அந்த அனன்யா கௌஷிக் அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்ககிட்ட நான் பண்ணுற ஆங்கிள் கரெக்டாக, இந்த இதுக்கு இப்படி இருக்குமான்னு எனக்கு அவங்களும் ஒரு மென்டாராக லைஃப் லாங் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கிற மாதிரி எனக்கு அப்படி அமைஞ்சாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஸர்ஸு நாங்கள் மீடியா ரிலேஷனால இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் நடத்துவாங்கல்ல, அதுக்குமே நாங்கள் தான் மீடியா டீம் தான் ஷூட் பண்ண போவோம். ஸோ அப்படி ஷூட் பண்ண போய் ஒரு கெஸ்ட்டை மீட் பண்ணியிருந்தேன். அவர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டராக வர போகிறாரு. ஸோ அந்தளவுக்கு இதோட பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னோடனே தான் எனக்கும் கிளிக் ஆகிடுச்சு. சும்மா கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா அவரும் தமிழ்னாலும் அப்படியே பேசி இன்ட்ராக்ட் பண்ண என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. என் பிளான், ஃப்யூச்சர் பிளான்லாம் சொன்னேன், இப்படிலாம் பண்ணிட்டேன். தென் ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். லைக் நீ அப்புறம் இந்த செஷன் முடிச்சிட்டும் லைக் வாட்ஸ்அப்பில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு ஹி ஆஸ்க் மீ டு கம் அண்ட் மீட் பண்ணோம். அப்புறம் ஃபுல் பிபிடி இந்த மாதிரி கொடுத்தாங்க. லைக் ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு இன்வெஸ்ட். அந்த மாதிரியும் போயிட்டுருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் காலேஜ் தாண்டியும் இந்த மாதிரி இப்போ நான் இந்த கிளப்ஸ் அண்ட் கமிட்டியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அன்றைக்கி ஏதோ ஒரு சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி போனது ஒன்று. அப்புறம் மெயினாக இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி கிளப்ஸ் அண்ட் கமிட்டியில் இருக்கும்போது நம்ம மட்டும் இருக்க மாட்டோம். ஒரு 10லேருந்து 20 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு டீம் ஒர்க் பண்ணுற இது வரைக்கும் நம்ம எல்லாமே தனியாகவே பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஒரு ஐடியா இருக்குது, டீம்கிட்ட சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி பண்ணுன்றது பெரிய தலைவலி. ப்ளஸ் எல்லாருமே திறமைசாலியாக இருப்பான். இப்போ அவன் கொஞ்சம் சரியாக பண்ண மாட்டானா அவனுக்கு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் கண்டுபிடிச்சி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டணும். இங்கே எல்லாருக்கும் அட்வான்டேஜஸாக இருக்கனால அதை எப்படி சமாளிக்கிறது? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஐஏஎம்ல வந்து பீப்புள் ஹேண்டிலிங் சினாரியோ வந்து நிறைய இடத்துல வரும். அது வந்து கிளப் அண்ட் கமிட்டியில் இருந்தீங்கன்னா ரொம்ப வரும், பிளேஸ்மெண்ட் கமிட்டியில் இருந்தீங்கன்னா டெய்லி வரும். அதாவது இப்போ எப்படி சொல்ல, படியாக இருப்போம் 2 பேருமே. இப்போ விஷால்னு ஒருத்தர் என் கூட இருந்தார், அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பார். ஆனால் இப்போ பிளேஸ்மெண்ட் கமிட்டின்னு வரும்போது நான் என்ன பாயிண்ட் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் அப்போஸ் வந்து அவர்கிட்ட இருந்தா வரும். ஸோ அந்த இடத்துல மீட்டிங் வந்து அகெயின்ஸ்டா வந்துடும், நமக்கு என்ன செய்யறதுனே தோணாது. பட் அது ஒரு வகையில நல்லதாகவும் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு பேக் சப்போர்ட். நம்ம ஒரு ஆங்கிள் யோசிச்சிருக்க மாட்டோம், அவர் வேற ஆங்கிள் இருந்து யோசிப்பாங்க. இப்போ கமிட்டியில ஒரு என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, நீங்க என்ன ஐடியா போட்டாலும் அதுக்கு என் நம்பர் ஆஃப் நெகட்டிவும் வரும், பாசிட்டிவும் வரும். ஆனால் அதில் நீங்கள் ஒன்று சக்ஸஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஐடியா வந்து வேற எங்கேயுமே போய் ஃபெயில் ஆகாது. நீங்கள் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும். இப்போ எல்லாரையும் நீங்கள் சம்மதிக்க வைக்கணும்னா நீங்கள் கொண்டு வர்ற சொல்யூஷன்ஸ் வந்து காமன் டு எவ்ரி ஒன், அக்ரியபிளாக இருக்கணும். அப்படின்னா தான் அது டெஃபினட்டாக அது கரெக்டாகவும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எங்கள் கமிட்டியில் வந்து ஃப்ளாட் ஹையரார்கி, இந்த இது கிடையாது, யாரும் செக்ரட்டரி அந்த மாதிரி கிடையாது, ஃப்ளாட். ஸோ எது எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹேஸ் டு அக்ரி. ஸோ நம்ம புதுசாக ஒரு இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு கொண்டு போய் சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அக்ரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எல்லாரும் சொல்கிற பாயிண்ட்ஸில் இருந்தும் அதுலேருந்து நம்ம புதுசாக ஒன்றை ஃப்ரேம் பண்ணி இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க போது மெஜாரிட்டியாக அக்செப்ட் ஆயிடுவாங்க. ஸோ பாலிடிக்ஸ் இருக்கும், அதுலேயும் பயங்கரமாக இருக்கும், நிறைய அதில் கற்றுப்போம். அதை நெகட்டிவ் ஆங்கிளில் பார்க்காம பாசிட்டிவ் ஆங்கிளில் பார்த்தோம்னா அதையே சால்வ் பண்ணிட்டோம், இதேமாரி நம்ம கார்பரேட்டில் போய் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். மெஜாரிட்டியாக நீங்கள் கேட்டதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, சால்வ் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக என்ன இது வருதோ அதை எடுக்கிறது, நம்ம எக்ஸ்ட்ராண்டினியாக வர்றதை வந்து ஒரு ஃபேஸ் வைஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம். கவுத்தோன்ன உடனே ஒரு புதுசாக ஒரு ஐடியாவை சொல்லியோ இல்லை புதுசாக ஒரு ப்ராசஸ் பண்ணணுங்கிறத கொண்டு போகிறத விட இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகும்போது எல்லாருக்குமே அதோட ஒரு ரிசல்ட் தெரியும், அப்படி அக்ரி பண்ணுவோம். இல்லைனா எல்லாரும் சொல்லியிருக்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு காமன் பாயிண்டாக எடுத்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கமிட்டி பீப்புள் வந்து அக்ரி பண்ணதுக்கப்புறம் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போயிடும். உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் ஆகும்போது நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி நம்ம சீனியர் சொல்கிறது தான் நம்ம ஒபே பண்ணுற மாதிரி இருக்கும். சீனியர்ஸ் வந்து எந்த வேலையும் பண்ண மாட்டானுங்க, எல்லா வேலையும் ஜூனியர்ஸ் தான் பண்ண வைப்பாங்க. ஜூனியர் சொல்கிற சஜஷன்ஸும் சீனியர் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன்லாம் வந்து மோஸ்ட்லி நடக்கும் டீம் டைனமிக்ஸில். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு லாஸ்ட் 1 இயர் இந்த மாதிரி சீனியர் சொல்கிறது தான், அந்த எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ
சீனியர்ஸ் வந்து அவங்க வந்து இனிஷியல், அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கல அந்த கிரவுண்ட் ஒர்க்ஸ் அதெல்லாம் பண்ணியதுனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எப்படி பண்ணணும், யார் அப்ரோச் பண்ணணும், எங்க ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதாவது அவங்க செகண்ட் இயர் போனதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இந்த கிரவுண்ட் லெவல் ஆக்டிவிட்டிஸ், ஏன்னா வந்து நீங்க இப்போ நான் உள்ள போறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிளப்ஸ் அண்ட் கமிட்டில ஜாயின் பண்றப்போ வந்து அவன் ஓவர் என்துவா இருப்பான். அவன் வந்து நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு கிளப்ஸ் அண்ட் கமிட்டியோட சேர்மனாவே இருந்தாலும் அவங்களால டைரக்டா வந்து ஒரு இதுக்கு வந்து அக்ரி பண்ண முடியாது நீங்க ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா. ஸோ அதனால இனிஷியல் ஃபியூ டேஸ்ல வந்து சீனியர்ஸ் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு கிரவுண்ட் லெவல் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. கோயிங் ஃபார்வர்டு அவங்களுமே வந்து, ஏன்னா போக போக வந்து அவங்களுமே ஒவ்வொரு விஷயமா வந்து ஒர்க்கை வந்து டெலிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிதான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அவங்க வேலை பார்க்காம இருக்காங்க, நம்மளை வேலை பார்க்க சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு கிளப்ஸ் அண்ட் கமிட்டிக்கு என்ன வேலை இருக்கோ அதை அவங்க எப்படி பண்ணாங்களோ அதுல வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து இவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்டு போக போக டெலிகேட் பண்ணிடுவாங்க. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஜூனியர்ஸ்க்கும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. சீனியர்ஸ் எல்லாம் நீங்க எப்படி உங்க ஜூனியர்ஸை? இல்லை, நான் அதுதான் எனக்கு என் சீனியர் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அதனால நான் இந்த மிஸ்டேக் ஜூனியருக்கு பண்ணல. நான் எப்பயுமே அப்ரோச்சபிளாக தான் இருந்தேன் அவங்களுக்கு. லைக் அப்பார்ட்மெண்ட் லைக் நான் வந்து வீடியோகிராஃபி ஹெட்டாக இருந்தேன். பட் இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபியில் எதாவது கூப்பிட்டாலும் போவேன். டிசைனிங்கில் எதாவது டவுட்ஸ்னால் கூட இந்த மாதிரி போஸ்டர்ஸ் டிசைனிங் அதுக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இது பிஆர் டீம், ஏன்னா இப்போ நான் தமிழ்நாட்டில் இருந்தனால IM3Gயோட பிஆர் டீம் இருக்கும். அப்போ வந்து வி நீட் டு பி டைஅப் வித் இந்த நிறைய மீடியாஸ் சேனல்ஸ், நியூஸ் சேனல், ஆல் இண்டியா ரேடியோஸு, இவங்க கூடலாம் டைஅப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி டைஅப் பண்ணும்போது தமிழ் ஆளை தான் வந்து அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி ஒரு POC அதுக்குன்னு சொல்லி எங்கள் காலேஜில் மெயினாக டெஃபினட்டாக தமிழ் ஆளை எடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி வெண்டர்ஸ் வந்து தமிழ் பீப்புள்ஸ் தான் தமிழ்நாடுனால. அப்போ எல்லா கிளப்ஸ் அண்ட் கமிட்டிலையும் மினிமம் 2 to 3 தமிழ் பீப்புள் எடுக்கிறது ஒரு மேண்டிட்ரி IM3Gல. ஸோ அது ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ், அது ஒன்று. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறையா பேர் வந்து என்கிட்ட ரீச் அவுட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அது போக வந்து இந்த ஈவெண்ட்ஸ் கிளப்ஸ் இப்போ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிச்சு ஜூனியர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோடனே அவங்களுக்காண்டி ஒரு கெட் டுகெதர் மாதிரி வைப்போம், பார்ட்டிஸ் வைப்போம். எங்கள் இதில் ஃபார்ம் ஹவுஸ் பார்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி ஆல் இண்டியா ட்ரிப்பெல்லாம் போனால அந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நான் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணோம், ஃபண்டு கலெக்ட் பண்ணோம். சீனியர் டீம்கிட்ட சொல்லி இதுதான்ப்பா பட்ஜெட்டு, இந்த டயத்துக்கு ஆட்டோ வந்துடும், வேன் வந்துடும், எல்லோரும் வந்துடுங்க, இங்கே தான் போகிறோம், இதுதான் மெனு, இதுதான் டின்னர். ஸோ அப்படின்னு அந்த டாஸ்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எனக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் எனக்கு இதெல்லாம் பண்ண ஜாலியாக இருக்குது, பண்ணுறதுக்கும் வேறு ஆளும் கிடையாது எடை விட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாட்டிக்கிட்டால இட் வாஸ் லைக் ஃபன், லைக் அதனாலே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஸோ அதனால் இப்போது இந்தியாவில் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருப்பான். அவன் வீட்டுக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் வீட்டில் தங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதுவும் லைக் நார்மல் ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, அவனுக்குமே பயங்கர ஸ்கில்லு, ஊரை பற்றியும் இருக்கும். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் பொட்டன்ஷியலும் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரூ பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுமே நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து மோஸ்ட்லி கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு. பட்டு நீங்கள் இப்போ பிளேஸ்மெண்ட் டீமில் இருக்காலும் உண்மையிலே ரெக்ரூட்டர்ஸ் வந்து இந்த கிளப்ஸ் அண்ட் கமிட்டி பாயிண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் சீரியஸாக எடுத்துப்பாங்களா இல்லை எப்படி? இதில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், மார்க்ஸ், CGPA, கேஸ் காம்படிஷன்ஸ் அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக, இல்லை இந்த மாதிரி கிளப்ஸ் அண்ட் கமிட்டியில் அவன் இருந்தால் அவனை வேல்யூ பண்ணி ஓகே எடுத்துக்கிற மாதிரி எதாவது இருக்கா? இல்லை, அது வந்து சர்டன் நீஷ் கம்பெனிஸ் வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து இப்போ டைரெக்டாகவே வந்து எனக்கு இப்போ நம்மகிட்டே ப்ரொஃபைல் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஃபினான்ஸ் மேஜர் உள்ள பீப்புள் வேணும் அப்படி கேட்டாங்கன்னா பரவாயில்ல. ஃபினான்ஸ் நாலேஜ், எனக்கு ஃபினான்ஸ் நல்லா பண்ணுறவங்க வேணுங்கும் போது ஃபினான்ஸ் கிளப் அண்ட் கமிட்டியில் யார் இருக்காங்க? ஸோ அந்த இதில் தான், ஏன்னா அவங்க தான் அந்த இன்டென்ஸாக உள்ளே இருந்து அந்த ஒரு கிளப் அண்ட் கமிட்டியில் அவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கம்பெனி வருது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ஒரு நியூஸ் சேனல்ஸ் கம்பெனி வருது அப்படின்னா இப்போ அவங்க பார்க்கும்போது டேரெக்டாக மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் இருக்காங்க, அந்த கிளப் அண்ட் கமிட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட்டாகவே இருக்கும் நம்ம காலேஜுக்கு வந்து பிக் பண்ணுறதுக்கு.
இப்போ ஒரு நியூஸ் சேனல் எடுத்துப்போம், நிறைய நியூஸ் சேனல் இருக்கு. இப்போ இந்தியா டுடே இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க வரும்போது உங்க காலேஜ்ல மீடியா ரிலேட்டடான கிளப் அண்ட் கமிட்டி இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ இருக்கு, அப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கிறத அதை காட்டிடுவோம். இது போக நம்ம ரெஸ்யூம் கொடுக்கறது அந்த நார்மல் ஷார்ட் லிஸ்ட் நார்மலாக போகும். அவங்களுக்கு பர்சனலாக ஒரு இம்பாக்ட் ஆயிருக்கும் இந்த கிளப் அண்ட் கமிட்டிஸை வச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். பட் இதுதான் ஒரு மேஜரான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இது கண்டிப்பாக இம்பாக்ட் ஆகும் ஒரு இதில். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருந்தால் தான் பிளேஸ் ஆக முடியும்னு இல்லை, ஆனால் இதில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிளேஸ் ஆகும். சரி, ஸோ நீங்கள் வந்து செகண்ட் இயரும் முடிச்சிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வேலைக்கு போகிற ஃபேஸில் இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் செகண்ட் இயரில் அதிகமான டைம் இருக்கும்னு எங்கள் சீனியர் சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெக்டிக்காக போகும். செகண்ட் இயர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க? உண்மையாலுமே அந்த மாதிரி டைம் இருந்துச்சா, இல்லை ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி தான் டக்குன்னு அதுவும் போயிருச்சா? இல்லை, உண்மையிலே இருந்துச்சு, டைம் நிறையா இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் இயர்லன்னா நிறையா மேண்டேட்ரி டாஸ்க் இருக்கும். ப்ளஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ ஷெட்யூல்டு எல்லாமே காலேஜ் கொடுக்குறத நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் கேஸ் காம்படிஷன்ஸ் மேண்டேட்ரி, அப்புறம் இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் இயருக்கு மேண்டேட்ரியாக இருக்கும். அதனால தான் டைம் இருக்காது யூஸ்வலி. அது போய் இந்த மேண்டேட்ரி ஆக்டிவிட்டி தவிர இந்த கிளப்ஸ் அண்ட் கமிட்டி, ஸ்போர்ட்ஸ் அது இது இருக்கிறனால தான் 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் ஜாம் பேக்டாக போயிடுது. 4 ஹவர்ஸ் தான் தூங்க இருக்குது. செகண்ட் டேயில் அப்படி கிடையாது. செகண்ட் டேயில் எப்படின்னா அந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதே நம்ம. ஸோ எலெக்டிவ்ஸ் சூஸ் பண்ணும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். சீனியர்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு எலெக்டிவோட ஃபேக்கல்ட்டிஸும் ஒரு செஷன் வைப்பாங்க, இந்த இதில் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. அதுலேயே நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமோட ஓவர்வியூ கிடச்சிடும். ஸோ நான் அதை வச்சு இப்போ மார்க்கெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸாம் வந்து டேக் ஹோம் எக்ஸாம் இருக்கும், எக்ஸாமே இருக்காது. சம்டைம் ஓப்பன் புக் எக்ஸாம் இருக்கும், இல்லைனா சில இது ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போது இது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூலிங், இது கெஸ்ட் ஃபேக்கல்ட்டின்னு ஒரு செஷன் இருக்கும், அப்புறம் நார்மல் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு. இப்போ எங்கள் காலேஜில் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி செஷன்ஸ் எல்லாமே சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் வரும். நார்மல் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து வீக் டேஸில் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கனால வி கேன் பிளான். இப்போ இந்த டேர்மில் வந்து நான் என்ன பண்ணோம், எனக்கு வந்து வேறு என்னென்ன ஆக்டிவிட்டி லைஃப்பில் இருக்குது பேஸ்ட் ஆன் எனக்கு வந்து வீக்கெண்டெல்லாம் நான் வேறு இதில் இன்வால்வ்டாக இருக்கணும்னா நான் எந்த கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட்ஸ் எலெக்டிவ்ஸும் நான் சூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப அந்த சப்ஜெக்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இம்பார்ட்டன்ட் நான் படித்தேன்னா தான் சூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா வீக்கெண்ட்ஸை நான் ஃப்ரீயாக வச்சுப்பேன். வீக் டேஸில் இருக்கிற மெயினான ஃபேக்கல்ட்டிஸை மட்டும் எடுத்துப்பேன். ஸோ நான் ஒரு 4th டேர்ம் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணியிருந்தேன். 4th டேர்ம் ஃபுல்லாக எனக்கு நிறையா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த 4th டேர்ம் ஃபுல்லாகவே எவ்ரி வீக்கெண்ட் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் 2 வந்து மதுரைக்கு போயிட்டு வரல மாதிரி தான் பிளானு. பட் 5th டேர்ம் வந்து அப்படியே மாற்றினேன். 5th டேர்ம் வந்து நிறையா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி தான் வந்து எடுத்தாங்க. ஸோ சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எனக்கு கிளாஸே இருந்துச்சு. மண்டே டு தர்ஸ்டே ஃப்ரீ தான். 4 நாள் சும்மாவே இருக்கும். ஒரு யோசிச்சு பாரு, மல்டிபிள் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு ஒரு டேர்ம் ஃபுல்லாகவே 4 நாள் லீவ் தான் இருக்கும்போது நிறையா டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எந்த மேண்டேட்ரியும் இருக்காது. கேஸ் காம்படிஷனாக நீங்கள் சீரியஸாக உண்மையிலே பண்ணி வின் பண்ணணுன்னா யூ கேன் டூ இட். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஃப்யூச்சரில் காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் நான் என்னென்ன பண்ணுமோ அதுக்காண்டி ரிசர்ச் ஒர்க்குலாம் ஃபேக்கல்ட்டிஸை மீட் பண்ணுறது. நம்ம நிறையா ஃபேக்கல்ட்டியை மீட் பண்ணியிருந்தேன். சார் சும்மா நம்பர் வாங்கிட்டு சார் ஒரு அப்பாயின்மெண்ட் நான் இந்த ப்ராஜெக்ட் ஒன்று ஃப்யூச்சரில் பண்ணலான்னு இருக்கேன், இதுக்கு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபேக்கல்ட்டிகிட்ட பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் என் யூடியூப் சேனலில் அப்போ அந்த செகண்ட் இயர் தான் ஒரு ப்ராப்பராக வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த சேனல் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணது எல்லாமே வந்து அந்த செகண்ட் இயரில் தான். நாட் ஃப்ரீ டைமும் இருந்துச்சு, ப்ளஸ் நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்லேருந்தும் ஒவ்வொரு புது ஐடியா வந்துச்சு. இந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் போலயே, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் ஒரு இப்படி தான் நான் என் டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே காமன் ஷெட்யூலாக இருக்கும். செகண்ட் இயர் வந்து எங்களுக்கு எப்படின்னா 48 கிரெடிட்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 52 கிரெடிட்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்பர்ஸ் சரியா தெரியல. ஸோ நாங்கள் வந்து மினிமமே போதும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 3-4 கோர்சஸ் வேணாம். ஏன்னா 1.5 கிரெடிட் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் 6 கோர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இல்லைனா நீங்கள் 3 கிரெடிட் எடுத்தீங்கன்னா 3 இது. ஸோ ஒரு 3 கிரெடிட் கோர்ஸ்னால் 20 கிளாஸஸ் இருக்கும். 1.5 கிரெடிட்னா உங்களுக்கு வந்து 10 கிளாஸஸ் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நீங்கள் உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா
அந்த டைம் எல்லாமே ஃப்ரீ டைம். ம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீக்கெண்டில் என்ன கிளாஸஸ் வருது, கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வராங்கன்னா அவங்க கரெக்டாக காலேஜ்லேயே வந்து 10 days 15 daysலேயே முடிச்சு அந்த கோர்ஸே முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு 10 daysலேயே உங்களுக்கு மொத்த 3 months கோர்ஸே அப்போவே முடிஞ்சிடும். அந்த 1 weekலேயே முடிஞ்சிடும். 2 classes in a day, ஒரே கிளாஸ் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸாக அன்னைக்கே நடத்திடுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள்லேயே 10 கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ அப்படி டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சு இதாகிடும். மெயினாக இந்த இன்ஜுரிஸ் பற்றி சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகி அந்த மாதிரி ஆச்சா? ஸ்போர்ட்ஸ் நீங்கள் தான் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களே. ஸோ வந்து அதாவது ஒரு லாங் பிரேக் அப்புறம் வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் பேஸ்கெட் பால் விளையாடுவேன். போய் கொஞ்ச நாள்லேயே வந்து 2 ankle ரோல் ஆயிடுச்சு. ஸோ ankle ரோல் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய இன்ஜுரி இல்லை. பட் ஆனால் ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் நீங்கள் டக்குன்னு வந்து கண்டினியூ பண்ணுறோம். ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் போய் விளையாட மாட்டோம். டேரெக்டாக எப்போ டைம் கிடைக்குதோ மோஸ்ட்லி நைட்டு தான் விளையாடுவோம். ஒரு 10 மணிக்கு விளையாட ஆரம்பித்தோம்னா ஒரு நைட் ஒரு 12, 12:30, 1 வரைக்கும் அப்படி ரூமுக்கு போகிறக்கு 1 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது அது ஆக்சுவலாக வந்து அது ஒரு நல்ல டைம். வந்து ஒரு 2 or 3 வந்து நாங்கள் அந்த மாதிரி விளையாடுவோம். அது வந்து சீனியர்ஸ் கூட இன்னுமே வந்து ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. ஒரு நல்ல இல்லை, ஏன்னா ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு ஜாலிக்கு விளையாடுங்க, ஜெயிச்சியாலும் சீரியஸாக விளையாண்டு என்னைய மாதிரி கையை உடைச்சிட்டு. ஆமாம், எனக்கு ரைட் ஹேண்ட் வந்து விளையாடும்போது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. மைனர் கொக்கோ தான். ஆமாம். ஏன்னா ஃபஸ்ட் இயரில் நாங்கள் வந்து அந்த இன்டர்நேம் ஸ்போர்ட்ஸில் வந்து கொக்கோ ரன்னர் அப் ஜெயிச்சிருந்தோம். ஆனால் செகண்ட் ரவுண்ட் எப்படியாச்சும் நம்ம வந்து கோல்டு அடிச்சோம் அப்படி இப்படின்ட்டு மொரட்டு ப்ராக்டிஸ் வந்து போகல. கோல் ஜெயிக்கணும்னா இதாக இருந்துச்சு. இப்போ வேறு வேலையில் பிஸி ஆகிட்டோம். சரி, அந்த டோர்னமெண்ட் வர்றதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் ப்ராக்டிஸே ஆரம்பிப்போம். ஸோ அப்போ என்னென்னா மழையும் வரும், கிரவுண்டும் வந்து ரஃப்டப் ஆயிரும். ஏன்னா ஓப்பன் கிரவுண்ட்னால இன்றைக்கி மழை பெய்யும், 2 நாளில் கொடூர வெயிலில் அப்புறம் கிரவுண்டு ஒரு மாதிரி மேலேங்கிலையும் ஆயிரும். ஸோ அது ஒன்று அது அப்படியே தடுக்கி விழுந்ததில் ரைட் ஹேண்ட் வந்து ஃப்ராக்சர் ஆகி 1.5 மாதம். இது வந்து டேர்ம் 5ல் தான். ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு பீக்கான பிளேஸ்மெண்ட்டு வர்ற டைம். ஸோ அப்போ நிறையா இன்டர்வியூஸ் வந்து கை உடஞ்சிட்டே போய் அட்டென்ட் பண்ணது அதெல்லாம் வந்து பயங்கர பேரியராக இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த மாதிரி மீடியா டீமில் இருந்துட்டு எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருப்போம். கை உடைச்சோன்னே அதுவும் ரைட்டாக வந்தோன்னே எங்கேயுமே போக முடியல. ஸோ அது வந்து அப்புறம் பார்க்குறாலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். ரொம்ப வந்து சிம்பத்தியாக இருப்போம். ஐயோ சாரி என்னாச்சு, ஒரே கேள்வி எத்தனை பேராக கேட்பீங்க அப்படின்னு. இதுக்கு நம்ம வந்து யாருன்னே தெரியாமலே இருந்துடலாம். ஒன்ஸ் நம்ம எல்லாருக்கும் ரீச் ஆகிட்டோம்னா எல்லாருமே வந்து கேட்பாங்க. அப்போ நமக்கே வந்து ஒரு நம்மளே ஒரு மாதிரி ரூமில் இருந்துட்டு அந்த கேப்லாம் போட்டுட்டு தைரியத்தை உண்டாக்கி வெளியே போவோம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு உடச்சி விட்டுருவானுங்க கான்ஃபிடென்ஸை. ஸோ அதனால வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஓகே டைம் பாஸ் விளையாடுங்க. ஓரளவுக்கு வந்து பாடி இன்ஜூர் ஆகுது, அஃபெக்ட் ஆகுதுங்கும் போது நீங்கள் அதை விட்டு அது நமக்கு வந்து லைஃப் கிடையாது. 2 years எப்படியாவது முடிச்சுட்டு ஒரு ஜாபோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிளிக் ஆகிடுச்சுன்னா அதோட சேஃபாக வர்றது தான் ஃபஸ்ட் டார்கெட். அப்புறம் லைஃப் லாங் எப்போனாலும் விளையாண்டுக்கலாம். பட் ஸ்விம்மிங் பூல்லாம் எங்கள் காலேஜில் இருக்கும். அது பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ எப்போ போனால் ஒரு மாதிரி கடுப்பாக டென்ஷனாக இருக்கும். ஸ்விம்மிங் பூலில் போய் நீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக அமைதியாக அந்த டைமிங் இருக்கும். எந்த டைமிங்கில் க்ரௌடு கம்மியாக இருக்குமோ அப்போ போயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜாலியாக. ஸோ அதான் ப்ரோ, நம்ம எப்படி பிகினிங் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நாங்கள் எப்படி படித்தோம், என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆனதெல்லாம் சொல்லியிருப்போம். பட் இன்றைக்கி ஒரு 5 yearsக்கு அப்புறம் பார்க்கும்போது வந்து ரொம்பவே நம்ம சூஸ் பண்ணதெல்லாம் கரெக்டான டெசிஷன் தான், நம்ம எங்கேயுமே தப்பு பண்ணல அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, சேம் தான். என்னன்னா இப்போ 5 yearsக்கு பிஃபோர் வந்து எக்ஸாமுக்கு அந்த டைமில் வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ண பீப்புளே பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை ஸ்கூல்ஸ் காலேஜஸ்னு ரொம்ப லிமிட்டட் சர்க்கிள். இப்போ கேட்டிங்கன்னா தமிழ்நாடை விட்டு வெளியே வேறு யாரும் தெரியுமான்னு கேட்டாலே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இப்போது ஆல் இண்டியா எங்கே வேணாலும் சொன்னாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இல்லை தமிழ்நாட்டிலே எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அங்கே ஒரு நெட்வொர்க்கிங் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா லாஸ்ட் வீக் கூட நான் இங்கே போயிருந்தேன், ஆந்திரா போயிருக்கும் போது. அப்போ அங்கே வந்து எனக்கு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது அங்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் ஃபுல்லாக கைட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிற இடமோ இல்லை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறதோ நாட் ஓன்லி ஸ்மால் சர்க்கிள், பெரிய சர்க்கிள் தான். ஸோ அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறது பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோவா தெரியாது. நம்ம
எப்படி புது பீப்புள்கிட்ட மிங்கிள் ஆகி பேசுகிறோம், இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ்லாம் இருக்கும். எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்டான ஐடியாலஜிஸ் வந்து என்ன அப்படின்னா, அவங்க நார்த் இந்தியன்ஸ் இருக்கிற அந்த ஃபாஸ்டிங் சிஸ்டமே டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாலே அது நான் ஃபாஸ்டிங் நினைப்போம். ஆனால் அவங்க வந்து டே ஃபுல்லாக சாப்பிடாம திரும்ப அதுமாங்க. அவங்க வந்து அந்த மண்ணுக்கு அடியில் விளையிறதெல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க. தேர் ஆர் செர்டன் கம்யூனிட்டிஸ் வந்து ஃபிஷ்ஷு மட்டும் சாப்பிடுவாங்க, ஆனால் தே ஆர் கால்ட் அஸ் வெஜிடேரியன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க நார்த் ஈஸ்ட்டு இந்த சைடு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி பீப்புளும் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஐடியாவை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, இல்லை அவங்க ஐடியாவையுமே நம்ம எதையுமே வந்து ஒரு இதாக சொல்லிடக்கூடாது. தோசைக்கு நம்ம வந்து சீனி வச்சு சாப்பிட மாட்டோம், அவங்க சில நேரம் சுகர் வச்சு சாப்பிடுவாங்க, அது நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும். நம்ம வந்து அது என்னது உப்மாவுக்கு வந்து சீனி வச்சு சாப்பிட மாட்டோம், சீனி வச்சு சாப்பிடுவோம், அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம சீனி வச்சு சாப்பிட்டோம்னா என்ன ரைஸ்ல நீ சீனி சேர்க்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இல்ல அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருந்தது. இதுக்கப்புறம் வந்து அவங்களும் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி, நம்மளும் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி. அதுக்கப்புறம் அந்த அக்செப்டன்ஸ் வந்து இப்போ எந்த பீப்புளனாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட். ஓகே, இந்தியாவுக்குள்ள இவங்க இப்படி இருந்தாங்கன்னா நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். யார் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி பேசிக்கலாம், என்ன ஐடியாலஜில இருந்தாலும் பேசிக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் வந்து எனக்கு பிஃபோரும் ஆஃப்டரும் ரொம்ப சேஞ்சாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு இன்னும் முடியலை, பட் ஹாஃப் மார்க்கில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அந்த நெட்வொர்க்கிங் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஜர் கொடுக்கும், நிறைய விஷயம் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, சில விஷயத்தில் எங்கே வந்து நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும், எங்கே வந்து நீங்கள் ஹம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நாள் உள்ளூருக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ வெளியே போகிறப்போ வந்து அது இன்னுமே வந்து நிறைய கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. எனக்கு தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேனே. என்னாச்சு 2 இயர்ஸில் அதான் நான் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு பிளான் இருக்கேன் லைஃப் நெக்ஸ்ட் இதுதான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எல்லாமே கனெக்டிங் த டாட்ஸாக தான் போயிட்டுருக்கேன். அதனால் எனக்கும் எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. நான் மோஸ்ட்லி எல்லாம் எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ நீங்கள் வந்து அவ்வளோவா கண்ட்ரி எக்ஸ்போசர் இல்லாமல் ஒரு பிளேஸ் போகும்போது மிச்ச கண்ட்ரிலேருந்து எல்லோரும் அங்கே வர்றாங்க. எனக்கு வந்து என்னென்னா ஆல்ரெடி நான் அவங்கவுங்க ஓன் ஒரிஜினல் பிளேஸுக்கே போய் அவங்க சொந்த வீட்டில் எப்படி இருப்பானுங்கன்னு தெரியும். அவனுக்கு இங்கே வந்து சவுண்ட் விடும்போது நமக்கு சிரிப்பு வரும். புரியுதா? இப்போ நம்மளே வந்து 2 கேரக்டர்ஸாக இருப்போம். வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், வெளியே வந்தால் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ அது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் அவங்க பண்ணுறதுனா எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து மோஸ்ட்லி என் பேட்சில் வந்து நான் இவ்வளோ 20 இப்போது காலேஜ் முடியும் 28 ஆகிட்டேன். ஸோ என்னை விட ஒரு 29 ஹையஸ்ட் ஏஜ் வந்து 30 தான் இருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே என்னை விட ஏஜ் கம்மியானங்க. ஸோ அதனால் அவனுங்க வந்து ஆகுன்னு சொல்லுவானுங்க, அது இதுன்னு பேசுவாங்க. எனக்கு வந்து காமெடியாக தான் இருக்கும். அப்படியே சரி ஓகே ஓகே அப்படின்ற இவர் சொன்ன மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு 2 வருஷம் அமைதியாக ஹம்பிளாகவே இருந்துடும். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சைலண்ட்டாக பண்ணிட்டு போயிடும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி காமெடியாக தான் இருக்கும் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. பட்டு ஒரு சில பேர் என்ன சொல்ல டேலண்டடாக ஸ்கில்லாக இருப்பாங்க. சில பேர் வந்து பேசவே மாட்டான். ஆனால் பேச மாட்டான் என் சிம்ஸு இந்த மாதிரி க்ரௌடில் இருக்கும்போது அவ்வளோவா சீன் போட்டு சவுண்டெல்லாம் கொடுக்குமா. ஆனால் அவனை இண்டிவிஜுவலாக போய் பேசும்போது இவங்க சவுண்டை போட்டு சீனை போட்டவனா அவன் தான் வந்து ஆக்சுவலாக வேலை பார்க்குறவனா இருப்பான். ஸோ அப்போ ரைட் பீப்புள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நான் மெயினாக கண்டுபிடிச்சேன். ஏன்னா எம்பிஏனாலே மோஸ்ட்லி அந்த ப்ரெசன்டேஷன், டாக்கிங் ஸ்கில், கான்ஃபிடென்ஸ் தான் இதுதான் வந்து நல்லா பில்ட் பண்ணும். ஆனால் எக்ஸிக்யூஷன் பண்ணுறவன் தான் வந்து அல்டிமேட் லீடராக இருப்பான். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் எவன் நல்லா பேசுகிறானோ அவனை தான் பிடிக்குமே தவிர நம்ம பேசுகிறதுக்கும் செய்கிறதுக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஸோ அதை வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் எவன் நல்லா பேசுகிறேன்னு விட எவன் உண்மையிலே ஆக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறானோ அவனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இந்த 2 இயரில் வந்து நான் டீட்டெயில் அனாலிசிஸ் போட்டு வச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி கேரக்டர்னால் இவன் இப்படி தான் இருக்கான். இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் வந்து அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் இவனுக்கு வந்து எப்படி நம்ம பேசி வேலை வாங்குறது, ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ண வைக்கிறது எப்படி. ஏன்னா நம்ம மேனேஜரை நம்மளே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆளையும் எப்படி வேலை வாங்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிக்கலாக என் கிளப்ஸ் அண்ட் கமிட்டியில் 20 பேர் இருந்தாங்க. 20 பேரை வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஐடியா வந்துடுச்சு. அப்புறம் நாங்கள் தமிழ் கேங் இருக்கோம். தமிழ் கேங்கை வச்சு ஒரு ஈவெண்ட்டு பண்ணுறதுக்குள்ளேயும் பாதி உயிர் போயிடும்.
அப்போ வந்து ஒருத்தன் குரூப்பில் பேசும்போது சூப்பராக பேசுவான், நேரில் ஆப்சண்ட் ஆயிடுவான். அவன் தான் பிளான் போடுவான், எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஆள் ஆப்சண்ட் ஆயிடுவான். இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு காலேஜிலே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் கம்பெனி ரன் பண்ணும்போது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. ஆல்ரெடி அங்கே ட்ரை பண்ணால் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இதுக்கு நம்ம பேக்கப் பிளான் எப்படி வச்சுக்கணும்னு தெரியும். ஸோ இதுதான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் லெசன்ஸாக கற்றுக்கிட்டது. கான்செப்ட்ஸ் வைஸ் நிறையா இருக்குது. அதுதான். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் என்னென்னமோ சொல்லி ஒரு ஒரு மாதிரி எப்படி கொண்டு போயிருக்கோம்னே தெரியல. ஸோ உண்மையிலேயே இந்த சீரீஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 3 பேரும் எப்படியும் இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுன்னா ஜூமில் தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இவர் காலேஜ் முடித்து அடுத்த வருஷம் வருவார். அப்போ நெக்ஸ்ட் இயர் தான் அடுத்த சீரீஸ் போடுற மாதிரி இருக்கும். இல்லை பர்டிகுலராக இப்போ ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேசுனதே நிறைய இருக்கு. இன்னும் ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ஸ்டார்டிங் இனிஷியலில் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லாம் ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகும்போது எப்படி மார்க் எடுக்கணும், குரூப் எப்படி செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்கும், இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு பர்டிகுலராக ஏதாச்சும் டாபிக் எதுவும் கமெண்ட்டில் அதுக்கு அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆனால் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா ஐஏஎம்ல படிச்சதை வந்து 2 hour 3 hours முடிக்கிறது வந்து ரொம்ப நாள்லேயே பல ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். ஒரு நாள் பண்ணது ஒரு வாரம் வச்சு பேசலாம், அந்த மாதிரி சம்பவம்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இனிஷியலாக ஃபர்ஸ்ட் 2-3 daysலாம் போனது வந்து ஏதோ 1 month இருந்த மாதிரியான ஒரு ஃபீல், காலேஜில் இருந்த மாதிரி அப்படி ஒரு இதாக இருக்கும். ஸோ எதனாலும் கமெண்ட் பண்ணால் நம்ம எனக்கு அதான் மறந்துடுது. இப்போ லாஸ்ட் 2 years பண்ண இந்த இம்பேக்ட் ஒர்க்கு அதுக்கு முன்னாடி பண்ண மெமரிஸ்லாம் பாதி மறந்தே போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து இதுவே நம்ம இப்போ ஒரு மெமரி கார்டு மாதிரி வச்சுக்கோங்க. மெமரி கார்டு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஃபுல்லாக ஹேங் ஆகிட்டு இருக்கு மெமரி கார்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் தான் அன்வான்ட் ஃபைல்ஸை டெலிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். ப்ரோ தேங்க்ஸ், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணதுக்கு. உங்களுக்கு நாங்கள் எங்கள் சைடு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தந்துடுவோம், கவலைப்படாதீங்க. சரி ப்ரோ, சரி பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.